தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மையில் வந்த தகவல், கோவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏறத்தாழ 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை அவர் தோற்கடித்திருக்கிறார். அதிமுக வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தல் தொடர்பாக சிறப்பு விவாதத்தை நாம் தொடர இருக்கிறோம். இந்த விவாதம் என்பது, இந்த தேர்தல் இந்திய வரலாற்றில் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு தேர்தலாக வரலாற்றில் குறிக்கப்படும். இந்த தேர்தல் என்பது இந்திய வரலாற்றில், அண்மைக்கால வரலாற்றில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படும். 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பில் பிரதமர் வேட்பாளராக ஒருவர் முன்னிறுத்தப்படாமல் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு தேர்தலை சந்தித்து முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 தேர்தல்களிலும் மோடி அலை என்கிற, மோடிக்கு ஆதரவான வாக்குகள் விழுந்த நேரத்தில் அபரிமிதமான வெற்றியை பெற்றார்கள். இப்போது 290 இடங்கள் அந்த கட்சியினுடைய கூட்டணி வென்று இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது. இதில் பாஜக பெற்ற வெற்றி என்பது 240 தொகுதிகள். ஆட்சி அமைக்க தேவையான எஞ்சிய இடங்களை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்திடமிருந்தும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசத்திடமிருந்து ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. தனி பெரும்பான்மையை அந்த கட்சி இழந்திருக்கிறது. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதாக அறுதியிட்டு உற்சாகமாக தேர்தலை சந்தித்த பாஜக பல மாநிலங்களில் படுதோல்வியை அடைந்திருக்கிறது. தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒரு பிரம்மாண்டமான பொய் என்று நிறுவனம் ஆகியிருக்கின்றன. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், ஹரியானா போன்ற பல மாநிலங்களில் தேர்தல் கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் என்பது ஒரு தவறான எண்களை, தவறான கணிப்பை சொன்னது துல்லியமாக இந்த தேர்தலில் அம்பலப்பட்டு இருக்கிறது. மோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தனி பெரும்பான்மையை அந்த கட்சி இழந்தது ஏன் என்பது, பெறுவதற்கு இயலாமல் போனது ஏன் என்பது ஒரு கோணம். தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் அவர்களுடைய ஆதரவோடு அரியணையில் ஏறினால் அந்த முயற்சி என்பது வெற்றியாக பார்க்கப்படுமா, தோல்வியாக பார்க்கப்படுமா என்பது இன்னொரு கோணம். பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் இந்தியா கூட்டணி 235 இடங்களில் முன்னிலை பெறுகிறது. இதில் காங்கிரஸ் ஏறத்தாழ 98லிருந்து 100 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அண்மைக்கால வரலாற்றில் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய அபரிமிதமான எண் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறத்தாழ இரட்டிப்பு எண்கள் என்று கூட அதை சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வந்தால், தமிழ்நாட்டில் திமுக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது. அன்று 2004இல் கலைஞர் 40க்கு 40 என்று சொல்லி வென்றதைப் போல இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 40க்கு 40 என்கிற ஒரு வரலாற்று வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது. அதிமுக பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி போன்ற இடங்களில் 4வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு ஒரு தன் தலைமையில் ஒரு அணியை அமைத்தது. இந்த முறை கால் பதிப்போம், வேலூர், தருமபுரி போன்ற இடங்களில் கூட்டணி, ராமநாதபுரம், தேனி போன்ற இடங்களில் டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் வெல்வார்கள், தென் சென்னை, நெல்லை, கோவை போன்ற இடங்களில் பிஜேபியே வெல்லும் என்று கூட கணிப்புகள் வெளியானது. ஆனால் அவை அனைத்தும் தவறு என்று நிரூபணமாகியிருக்கிறது. மக்கள் இந்த தீர்ப்பை ஏன் அளித்தார்கள், எங்கே யாருக்கு வெற்றி கிட்டியது, இந்த தேர்தல் சொல்லும் செய்தி என்ன என்பதுதான் நாம் விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் திரு தியாக அவர்கள், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். நாம் வேகமாக சில முக்கியமான விஷயங்களை பேசலாம்.
திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், இந்த தேர்தலுடைய திருப்பு முனை அப்படின்னு எதை பார்க்குறீங்க? நரேந்திர மோடி அவர்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், அவர் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களும் சொல்வதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தனிப்பெரும் கட்சியாக வந்தபோதும் அதை பிஜேபியின் தோல்வி அப்படின்னு தான் பார்க்கணுமா? அதாவது குணசேகரன், இந்த தேர்தல் இந்திய ஜனநாயகத்தினுடைய மறுபிறவி எடுத்த தேர்தல் தான் நம்ம சொல்லணும். பொதுவாக இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல பேருக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு. இந்தியாவை சூழ்ந்து நின்ற ஒரு பேரபாயம், இந்தியாவின் எதிர்காலத்தையே கழுத்தை நெரித்து கொள்வதற்காக காத்திருந்த ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நாம் கடந்து விட்டோம் என்கிற அந்த நிம்மதி பெருமூச்சு அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு வந்திருப்பது தான் இந்த தேர்தல் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்று நான் எண்ணுகிறேன். அதாவது தனிப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றிகளை விட இந்திய வாக்காளர்கள் இந்தியாவுக்கு நேர இருந்த ஒரு மிகப்பெரிய விபத்து, ஒரு மிகப்பெரிய அபாய கட்டத்தை கடந்து விட்டு உயிர் பிழைத்த நிலையிலே நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழ்நிலையைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். இதில் இன்னைக்கு முக்கியமான கோரிக்கை இந்த தேர்தலினுடைய ஒரே ஒரு செய்தி, மக்கள் பாஜகவை, மோடி அமித்ஷா கூட்டணியை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். அவர்களை நிராகரித்தது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உடனிருந்த அத்தனை கட்சிகளுடைய விலாசத்தையும் மக்கள் அளித்திருக்கிறார். அதுதான் முக்கியம். அது நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கும், சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும், மாநில உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் உதவியாக, அதற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்திலே வாக்களித்து அதை போன்ற சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவரோடு சென்ற அத்தனை பேரும் இன்று தங்கள் முகவரிகளை தொலைத்துவிட்டு நிராயுதபாணியாக களத்திலே நிற்பது இந்த தேர்தலிலே மிகப்பெரிய பாடம். அது அசாம் கண பரிஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு பிறகு அகாலிதளத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நவீன் பட்நாயக் எடுத்துக்கிடுங்க, ஜெகன் எடுத்துக்குங்க, மாயாவதி எடுத்துக்குங்க, தேவகவுடாவை எடுத்துக்குங்க, சந்திரசேகர ராவ் எடுத்துக்குங்க, நம்ம உள்ளூர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குங்க. இவர்களெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாஜகவுக்கு வால் பிடித்தவர்கள். இன்று அவர்கள் எல்லோரும் தங்களுடைய அரசியல் முதலீட்டையே இழந்து நிற்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இதில் நம்ம பெருமைப்பட்டுக் கொள்கிற தமிழர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிற மிகப்பெரிய செய்தியை நமக்கு ஈட்டி தந்த பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு. இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணி என்கிற அந்த கூட்டணியினுடைய கருவை உருவாக்கி அதை தன்னுடைய எண்ணத்திலே தாக்கி அதற்கு வரி வடிவம் கொடுத்து உருவம் தந்து அதை அகில இந்திய அளவிலே விரிவாக்கம் செய்து எப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டும் என்பதை அகில இந்திய தலைவர்களுக்கும் மற்ற மாநில கட்சி தலைவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த கூட்டணி இன்று இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சாதனை செய்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம் முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அதற்கான முழு வெகுமதியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும். இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் முழுமையாக செயல்பட்டது. மற்ற எந்த மாநிலத்திலும் இந்த இந்தியா கூட்டணி என்பது அதன் முழுமையான தாற்பயத்தோடு செயல்படலை. பல இடதுசாரிகளுக்கு சில மாநிலங்களிலே போட்டி, ஆம் ஆத்மி கட்சிக்கு சில மாநிலங்களிலே போட்டி ஆதரவு, திரிணாமுல் கட்சிக்கு சில மாநிலங்களிலே ஆதரவு போட்டி, இப்படி பல மாதிரி சூழ்நிலைகளிலே பல கட்சிகள் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், அதன் தலைவர் மட்டும்தான் அந்த இந்தியா கூட்டணி என்கிற கான்செப்ட், அதை எதற்காக வடிவமைத்தோம், எதற்காக உருவாக்கினோம், அது எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும், அது எப்படி வெற்றி களத்தை நோக்கி நடைபெற்று செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு மேல் உதாரணமாக இருந்து அதை அருமையாக செயல்படுத்தி காட்டிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளபடியே பாராட்டுக்குரியவர். இந்த தேர்தல் மக்கள் நடத்திய ஒரு தேர்தல். கட்சிகள் போட்டியிடலாம், ஆனால் தேர்தலில் முடிவை தீர்மானிப்பது மக்கள், தேர்தலையே நடத்துவது மக்கள் அப்படின்ற ஒரு ஜனநாயக வெற்றி இது அப்படின்னு கொண்டாடப்படுது. ஒவ்வொரு தேர்தல்லையும் புதிர்கள் நிறைய வரும், நிறைய சர்ப்ரைசஸ் வரும். இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றில் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை போல மகிழ்ச்சி அடைகிறது. அதிக இடங்களை பெற்ற பிஜேபி தோற்றுவிட்டதை போல இன்னமும் ஊடகங்களை சந்திக்கவில்லை. பிரதமர் கடந்த முறை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ரோட் ஷோ நடத்தினார். மலர் தூவி அவரெல்லாம் வரவேற்று ஒரு பெரிய வெற்றி களிப்பில் போன ஆண்டு இருந்தாங்க. இப்போது அதிக எண்ணிக்கையில் பெற்றாலும் அவர்கள் கொண்டாட முடியாத ஒரு நிலைமை இருக்குது.
எக்ஸப்ட் வந்து ஹெச் ராஜா அவர் மட்டும் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார். தமிழ்நாட்டில் வெற்றி பெறல, இருந்தாலும் அவர் கொண்டாடி இருக்கிறாரு. இந்த தேர்தல் வந்து இவ்வளவு சர்ப்ரைஸான, இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை காங்கிரஸ்க்கு ஏன் சார் தருது? நீங்கள் ஒன்றும் வெற்றி பெறலை, ஆட்சி அதிகாரம் உங்கள் கைக்கு இந்த நிமிஷத்தில் வந்து சேரலை, ஆனால் வெற்றி பெற்றதை போல மகிழ்ச்சி அடைகிறீங்களே. அல்ல, அதாவது குணசேகரன், அதான் முதல்ல சொன்னேன், ஜனநாயகம் பிழைத்து கொண்டது என்ற மகிழ்ச்சி தான். இப்போ இதே நேரத்தில் இன்னைக்கு வந்து 400 சீட்டு 360 சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டின்னா இன்னைக்கு இந்தியாவின் நிலைமை யோசித்து பாருங்க. இன்னைக்கு பல எதிர்க்கட்சி தலைவர்கள் நாளைக்கு காலையில் ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை. பல அரசியல் கட்சிகளே இனிமேல் இந்தியாவில் இயங்க முடியாத நிலைமை. அவர் என்ன சொன்னார்? 6 மாதம் பாரு, 6 மாதம் முடிந்த உடனே நான் 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்கிறேன் பாரு, யாரெல்லாம் உள்ளே போகிறா, யாரெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன், இப்படி ஓப்பனாக பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணவர் தானே நம்முடைய பிரைம் மினிஸ்டர். இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பெரிய ராட்சசத்திற்கு அதிகாரம் கிடைத்து விடுமோ என்கிற அச்சத்தோடு மக்கள் பயந்து காத்திருந்து இன்னைக்கு வந்து பெரிய ரிலீஃப். அவர் நினைத்ததை மாதிரி நடத்தி விட முடியாது. இன்னைக்கு அவருடைய சர்வைவலுக்கே வந்து அவர் வந்து 2 பேரை கையை காலை பிடித்து கெஞ்ச வேண்டிய நிலைக்கு இந்திய ஜனநாயகம் தள்ளி இருக்கிறது என்று சொன்னால், அது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்தியாவில் இருக்கின்ற ஏழை மக்கள் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து இது இன்னும் நான் சொல்கிறேன், இந்த விக்டரி வந்து இந்த தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து கொண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டேக்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்டுகள் இருந்து ஒத்துழைக்காமல் நேர்மையாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் பாஜக வந்து 100 சீட்டை தாண்டாது. இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் கணக்கை வந்து கம்ப்ளீட்டாக முடக்கிட்டீங்க. தேர்தல் களத்தில் பணியாற்ற வேண்டிய பல முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர்களை சிறையில் வச்சுட்டீங்க. 2 முதலமைச்சர்களை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டீங்க. வேட்பாளர்கள் பாதி பேர் வீட்டில் பாதியில் வந்து ரைடு. இவை எல்லாவற்றையும் மீறித்தான் இந்த கட்சிகள், இதோட இந்த ஊடகங்கள் இருக்கு பாருங்க, தேசிய ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய அவர்கள் செய்த களவாணித்தனம் இருக்கிறதே, அதை வந்து ஜேபிசி போட்டு விசாரிக்க வேண்டும், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு விசாரிக்க வேண்டும். 2 நாள் எக்ஸிட் போல் என்கிற பேரில் எவ்வளவு பெரிய மோசடியை இந்த நாட்டிலே அரங்கேற்றினார்கள். அதற்கு பின்னணியில் இருந்தது யார்? இதை போன்ற தொழில்நுட்பத்தை கையிலே வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் பொய் செய்தியை விதைக்க முடியும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகளை எல்லாம் இந்த ஊடகங்கள், மோடிஃபைடு மீடியா, அதை போல நம்முடைய நிறுவனங்கள், ஜனநாயக நிறுவனங்கள், அவர்கள் போயிருக்கிற சோரம் போயிருக்கிறார்கள் பல இடங்களில். தங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரிகளை கடந்து பாஜக வெற்றி வருவதற்காக. உதாரணமாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு டெல்லியில் மட்டும் ஆம் ஆத்மி கட்சியை முடக்கலன்னு சொன்னால் அந்த 7 சீட்டு வெற்றி பெற்றிருக்காது. இன்றைக்கு பாஜக பீகாரில் பெற்ற வெற்றியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பீகாரில் வந்து இன்னும் வந்து உண்மையிலே நியாயமாக தேர்தல் நடந்ததாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் மேலே விசாரணை, அவருடைய மகள் மேலே விசாரணை, மகன் மேலே விசாரணை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி. இன்னைக்கு அவ்வளவு சூழ்நிலையிலேயும் கூட அந்த தேர்தல் வெற்றி வந்து உண்மையான வெற்றியா என்னன்னாலும் சொல்ல முடியாது. ஆகவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை போன்ற அனுசரணைகள் பாஜகவுக்கு கிடைக்காமல் இருந்தால் இன்று பெற்ற வெற்றி கூட அவர்கள் பெற்றிருக்க முடியாது. ஒரு 150 இடங்களை கூட அவர்கள் தாண்டிருக்க முடியாது. நான் மற்றவங்களுடைய பார்வையை வேகமா கேட்கணும். நான் மற்றவங்களுடைய பார்வையை கேட்கிறேன். திரு அர்ஜுனமூர்த்தி, மோடி அப்படின்ற ஒரு பிம்பம் மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்டது. மோடி போனால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை, தேர்தல் அறிக்கை தேவையில்லை, கூட்டு தலைமை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அவர் பெயரை சொன்னால் அவர் முகத்தை காட்டினா வாக்கு அப்படின்னு மோடி மேஜிக், மோடி ரோட் ஷோ இப்படி முன்வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த பிம்பம் தகர்ந்துருச்சா? பிம்பம் தகர்ற மாதிரியெல்லாம் ஒரு செயல்பாடு இல்லை இதில். ஏன்னா இப்போவும் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறது மோடிஜி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறார். வேறு யார் ஆக போகிறா? இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 300 சீட்டு ஓவராலாக இருக்குது. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறது யார்? மோடி தானே ஆக போகிறாரு. அதாவது இப்போ இத்தனை நாள் தமிழ்நாடுல மட்டும் இல்லை, மொத்த டிவி சேனல்லையுமே மோடி எதிர்ப்பு அலைன்னு ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்குனாங்க. அந்த மோடி எதிர்ப்பலையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து பாருங்கள், நீங்கள் அழகாக பீட்டர் அண்ணன்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் காங்கிரஸ் வெற்றி அடையலை, ஆனால் வெற்றி அடைஞ்ச ஒரு கழிப்பில் இருக்கீங்களே எப்படின்னு கேட்டீங்க. இதான் ஒரு நியாயம். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, தொடங்கி சோனியா காந்தி அவர்கள் தொடங்கி மம்தா பானர்ஜியில் தொடங்கி ராகுல் காந்தியிலிருந்து அத்தனை பேரும் காங்கிரஸ் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி,
பிஜேபி ஆஃபீஸில் டெல்லியில் ஒரு செலிப்ரேஷனும் இல்லை. இது மகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லைங்க. ஏன் சார் 2 மடங்கு வெற்றி பெற்றிருக்காங்க? வெற்றி பெற்றிருக்கோங்க. அதை தாண்டி என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ கவர்மெண்ட்டை நிர்வகிக்க போகிறோம். இப்போ எங்களோட யோசனை தான் நிறைய இருக்குது. இது மகிழ்ச்சியோ சோகமோ கிடையாது. எங்களோட கவர்மெண்ட்டை நிர்வகிங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு நிர்வகிக்கிறதுக்கு நீங்க கவர்மெண்ட்டை பின்னாடி நிர்வகிங்க. இப்போ வந்து நீங்க நிதிஷ்குமாரோட கருத்தை கேட்டுட்டு நிர்வகிக்கணும். நீங்க நாக்பூர் கருத்தை மட்டும் கேட்டுட்டு நிர்வகிக்க முடியாது. குஜராத் கருத்தை மட்டும் கேட்டு நிர்வகிக்க முடியாது. நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவையும் மீறி எதையும் செய்ய முடியாது. இப்போ அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து மக்கள் உங்களுக்கு தனி பெரும்பான்மை தரல. மக்கள் தீர்ப்பு வந்து உங்களுக்கான முழு பூரணமான சுதந்திரத்தை 2 தேர்தலில் கொடுத்தாங்க, பூரணமான மெஜாரிட்டி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ தரல. அது உங்களுக்கு பின்னடைவு இல்லையா? இதுக்கு மெயின் காரணம் நீங்கள் இப்போ என்னை கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா நான் எல்லாமே வேகமாக சொல்ல 6 பேர் இருக்காங்க. வேகமாக சொல்ல தெரியாது எனக்கு. மெயினாக வந்து இதில் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்காதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிந்தனை இருந்தது. மோடி ஃபேக்டர்னால நம்ம இருந்தது. இப்போது இந்த மாதிரி ஒரு இடர்பாடு வந்திருக்கு. நமக்கு வந்து 2-3 இடத்துல தான் நம்ம தவறு இழந்திருக்கோம். இப்போ ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம். கர்நாடகாவில் எல்லாரும் நினச்சாங்க காங்கிரஸ் இப்போ தானே வெற்றி அடைஞ்சிச்சு, அங்கே நம்ம தோற்று போயிடுவோம்னு நினச்சாங்க. கேரளாவில் கால் ஊன மாட்டேன்னு நினச்சாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பலவிதமான வெற்றியை நம்ம தேடி இருக்கோம். நம்ம உங்கள் பாரம்பரியமான உத்தரப்பிரதேசத்தில் தோத்துருக்கீங்க. ராமர் கோயில் ஒரு துருப்புச்சீட்டு, அந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியல. ராமர் வேஷம் போட்டவர் வேட்பாளராக நிறுத்தினீங்க, அவர் தோற்று போயிட்டார். அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியில் காசியாபாத்தில் தோல்வி. உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் வந்து பெரிய வெற்றியை தருவீங்க. உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கு மேலே சமாஜ்வாதி வெற்றி. இதில் என்ன ப்ராப்ளம் குணா, இதில் மெயினாக என்னென்னா, ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோலேருந்து எதை சீரியஸாக எடுத்துகிட்டு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா, அந்த மைனாரிட்டி கன்சால்டேஷனில் ரொம்ப சீரியஸாக ஆக்கிக்கிட்டீங்க. உங்களை மெஜாரிட்டி எதிர்ப்பை நல்லா உருவாக்குனீங்க. நீங்கள் அதை ஆரம்பத்துலேருந்தே உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்க. இந்த மெஜாரிட்டி எதிர்ப்பும் மைனாரிட்டி கன்சால்டேஷனும் சில இடத்துல வந்து தவறான சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு போய் சார். உத்தரப்பிரதேசத்தில் மெஜாரிட்டி கன்சாலிடேஷன், இந்துக்கள் ஓட்டு போடாமல சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருக்கு. மம்தா பானர்ஜி 42க்கு இவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க. அங்க வந்து எப்படி இப்போ தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. இந்துக்கள் ஓட்டு போடாமல திமுக ஜெயிச்சிருக்கு சார். மைனாரிட்டி ஓட்டும் தலித் ஓட்டும் தான் சார் இங்க போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் டேட்டா நாளை காலையில் வரும் பாருங்க. தலித் ஓட்டு தலித் இந்து இல்லையா? தலித்துகள் இந்துக்கள் இல்லையா? இந்துக்கள் மைனாரிட்டி எதிர்ப்பு வந்து என்னைக்குமே தொடர்ந்து இருக்கதான் நமக்கு தெரியுமேங்க. தலித் எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா தலித்துகள் கடந்த தேர்தல்கள்ல அதிகமான வாக்கு பிஜேபி போட்டிருக்காங்க. பழங்குடி மக்கள் போட்டிருக்காங்க, தலித்துகள் போட்டிருக்காங்க. இந்த தேர்தலில் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. நீங்க அதுக்கு காரணம் நீங்க அவங்கள பயமுத்துனீங்க, நிறைய பயமுத்துனீங்க. தொடர்ந்து அவங்களுக்கு பொய் செய்திகளை சொல்லி சொல்லி பயமுத்துறதே ஒரு வேலையை நீங்க பண்ணீங்க. சரி, எதிர்க்கட்சிகள் செய்த பொய் பிரச்சாரம் எடுபட்டுருச்சுன்னு சொல்றீங்க திரு ராஜீவ்காந்தி. இல்லை, அதான் நீங்கள் கேட்ட கேள்வி தான். ஒட்டு மொத்தமாக நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு எதிராக மோடி பேசின பேச்சு, இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த இந்து முன்னேற்றம் இருக்குல்ல, நான் குறிப்பாக சொல்கிறேன் வைதீக மதத்தின் முன்னேற்றத்தை தவிர, நான் சொல்கிறேன் சைவம், இப்போ இங்கே பட்டம் போட்டவன், நாமம் போட்டவன், அத்தனை பேர்களுடைய தனிமனித வாழ்வையும் அடியோடு சிதைத்தவர் தான் மோடி. நீங்கள் முதல் கேள்வியை கேட்டீங்க, காங்கிரஸ் தோற்றுருக்கு. ஐயா அல்போர்ட் சேட்டை சொல்லிட்டீங்க, அழகாக சொன்னார். ஜனநாயகம் இருக்கிறது. ஏன் ஜனநாயகம் இருக்கிறது? ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சட்டத்தை வைத்தே பேசினாங்க. இன்றைக்கி பேசியிருக்காங்க. அதில் குறியீடு என்னென்னா, இனிமேல் நாக்பூர்லேருந்து சொல்லி ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 372 நீ திருத்துன்னு சொல்ல முடியாது. ஃபுல் 1/3 மெஜாரிட்டி வேணும். இப்போவே வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் கிடையாது, டீலிமிட்டேஷன்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. இப்போ வந்து இனிமே அரசியல் சட்டத்தை தன் விருப்பத்துக்கு கனவுல ஒரு கடவுள் சொல்லிட்டாரு, கனவுல தன் பார்ட்னர் சொல்லிட்டாரு, கனவுல அதானி சொல்லிட்டாருன்னு சொல்லி நரேந்திர மோடியால் திருத்த முடியாது. அப்போ இந்த அரசியல் சட்டத்தை காத்திருக்கோம். அதை விட முக்கியம், நான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய மரியாதைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழகத்திற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கு. இதுவரை தமிழ்நாடு அரசியல் வரலாற்று ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு முதலமைச்சர், எதிர்கட்சியாக இருந்தபோது 39 வந்திருக்கு, ஆளுங்கட்சியாக இருந்தபோது 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பின்பு 39 தொகுதிகளை வென்ற வரலாறே இல்லை. முதல் முறையாக வென்றிருக்கிறோம். காரணம் ஒரு ஐடியாலஜி பேக்ரவுண்ட். இவர் சொன்னார் அதாவது மோடி எதிர்ப்பு. மோடி ஏன் மோடி எதிர்க்கக்கூடாது? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு பேசுனீங்க, ஒரு மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு குடும்பம் வாரிசு நீங்க. ஆனால் அதே தமிழர்கள் PK பாண்டியனை போய் ஒரு இனத்துவேசம், மதத்துவேசம், மொழித்துவேசம் அத்தனையும் பேசிய மோடி இன்று மௌனமாக இருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவன் வென்றுட்டீங்க இல்லை, குறைஞ்சபட்சம் ஹச்ராஜாவுக்கு இருக்க தைரியம் அண்ணாமலைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? ஹச்ராஜாவுக்கு இருக்க தைரியம் அமித்ஷாவுக்கு வந்திருக்குமா இல்லையா? ஹச்ராஜாவுக்கு இருக்க தைரியம் ஏன் நரேந்திர மோடிக்கு வரல? நாட்டின் பிரதமர் இது வரைக்கும் மௌனமாக இருக்காரு. இது என்ன ஜனநாயகம்? நீங்கள் வென்றுட்டீங்க. ஆமாம், ஆட்சி அமைக்க போகிறோம், நிலையான ஆட்சி. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் ராஜாக்கள், நான் தான் மன்னர் என்ற மனநிலையில் இருந்தார் மோடி.
அந்த மன்னர் மணலையே தமிழ்நாடு வீழ்த்தியது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா வீழ்த்தி காட்டியது. 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பும் பின்பும். தமிழ்நாட்டில் கணக்கு ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. திருநெல்வேலியில் கூட்டம், தூத்துக்குடியில் கூட்டம், இங்கே சென்னையில் கூட்டம், வேலூரில் கூட்டம், சேலத்தில் கூட்டம், கோயம்புத்தூர் பல்லடத்தில் கூட்டம். 8 முறையில் 4 முறை கோயம்புத்தூருக்கு வந்தார். கோயம்புத்தூர் 86 ஓட்டு தேசத்தில் மரியாதைக்கு அண்ணாமலை தோல்வி விட்டுருக்காரு. அதில் நான் பார்த்த கவுண்டம்பாளைய தொகுதியில் மட்டுமே நாங்கள் 28,000 ஓட்டில் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் மீண்டும் சொன்னோம், நீங்கள் இந்துக்களுக்கான கட்சி என்றால் இந்துக்கள் தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படுகிற போது, சாமானிய இந்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற போது, சாமானிய இந்து தன்னுடைய விரும்பிய உணவை உண்ண முடியாத போது நரேந்திர மோடி ஏன் மௌனமாக இருந்தார்? அதானிக்காக துடித்தவர், தன்னுடைய நண்பர்களுக்காக துடித்தவர், சாதாரண இந்துக்களாக துடிக்கவில்லை. அதனால்தான் அதாவது ஒரு தேர்தலில் மதம் மட்டுமே காரணியாக இருந்தது. தேர்தலில் பல்வேறு கட்டங்களாக ஒரு நொடி எக்ஸிட் போல் வந்த நொடியில் ஆட்சி தொடருது, பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கு, இந்தியா கூட்டணி ஒரு மெகா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேசில் டேக் ஆஃப் ஆகல, வெஸ்ட் பெங்காலில் டேக் ஆஃப் ஆகல, மகாராஷ்டிராலேயே குறைவான வாக்கு அப்படின்ற அளவில் ஏராளமான கணிப்புகள் வந்தது. இப்போ எக்ஸிட் போல் சொன்ன அத்தனை கணிப்புகளும் 90% இதாகிடுச்சு. கணிப்பை சொன்னவரே கதறி அழுதுட்டார் இன்னைக்கு இந்தியா டிவியில். அந்த கணிப்பை சொன்னவர் ஏன் கதறி அழுதான்னு தெரியல. அதுக்குள்ள பெரிய அரசியல் இருக்குது. காங்கிரஸ் பெரிய இயக்குனை காலம் கோரிக்கை வச்சிருக்கு. எக்ஸிட் போலுக்கு முன்னாடி கார்ப்பரேட் நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வைத்து அந்த முதலீடு இதுவரைக்கும் இந்தியா விழாத உச்சத்துக்கு போய் இந்த 3 நாளில் மட்டும் இந்திய ரூபாயில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நண்பர்களுக்கு காசு சேர்ப்பதற்காக நிறுவனங்களை வைத்து மோடியோட ஒப்புதல் நடந்திருக்கிறது. முழுக்க ஊடக பின்பற்ற அது கோடி மீடியான்னு ஒன்று சொன்னாங்க. நான் சன் தொலைக்காட்சியை மனதார பாராட்டினேன். நீ காலையிலேருந்து எந்த இடத்துலையும் நீங்கள் பிசுறுத்தலை வெளிப்படையாக நான் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னாடியும் போடுறீங்க. நான் குறைஞ்சபட்ச ஊடகம் இதுதான் நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு சொல்ல ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். ஒட்டுமொத்த ஊடகத்தை விலைக்கு வாங்கி நீங்கள் பேசாத, அதாவது ட்விட்டருடைய ஏற்கனவே மேலாள் அதிகாரி என்ன சொன்னார், நான் மிரட்டப்பட்டேன்டாரு. ஃபேஸ்புக் கூட ஒட்டுமொத்தமாக வாங்கியாச்சு. அது எந்த சோசியல் மீடியா வைத்து தான் வளர்ந்து காட்டினாரோ அதே சோசியல் மீடியா இன்று மோடியை வீழ்த்தி இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் பெருமரியாதைக்கு எங்களுடைய தலைவர் சொன்னதுதான், பாசிசம் வீழ்த்தப்படும், இந்தியா வெல்லும் என்றார். இந்தியா வென்றிருக்கிறது. இது ஆட்சி மாற்றமா இல்லை என்றால் இல்லை, இந்தியாவின் அடிப்படை கூறான மதச்சார்பின்மை, அரசியமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு, இடஒதுக்கீடு பாதுகாப்பு, இதை இனிமேல் பாராளுமன்றத்தில் மோடி திருத்த முடியாது வென்றிருக்கோம். நாங்கள் மோடியோட எதாச்சாதிகாரம், அவர் என்ன நினைச்சாலும் அதை நிறைவேற்ற முடியுன்றதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. பிஜேபி என்ன விரும்பினாலும் செஞ்சிட முடியும், வெல்ல முடியாத சக்தி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிம்பத்தை சிதைச்சிருக்கு இந்த தேர்தல் அப்படின்ற கருத்தை எப்படி பார்க்கறீங்க? நன்மைக்காண்டி வாழ்ந்த ஒரு கர்ம யோகி அவர் மாதிரி ஒரு மனுஷனை நீங்க இந்த மாதிரி பேசுறது தவறு. நான் நீங்க பேசும்போது நான் பொறுமையா இருந்தேன். அவரும் பேசி நீங்களும் பேசினா அப்ப நீங்களும் பேசுங்க, எந்திரிச்சு போய் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தீர்க்கமான சிந்தனையோட வேலை பார்க்க தெரிஞ்சவர். அவர் முழுக்க நாட்டோட நன்மைக்கே வேலை பார்த்தவர். 360 டிகிரியும் செயல்பட்டவர். அவர் இன்னைக்கு நாடை இவ்வளவு பாதுகாப்பா 10 ஆண்டுகள் நடத்தி இருக்காரு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு உலக அரங்கில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பாரத பிரதமர்னாவே இன்னைக்கு மோடிங்கிற ஒப்பீனியன் வந்திருக்கு. ஒரு 300 கோடி மக்களுக்கு உலகத்தில் அவர் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு தன்னோட உழைப்பால் தன்னை உயர்த்தி காமிச்சுக்கிட்டவர். இப்படிப்பட்டவர் ஒருத்தர் ஒரு வெற்றி தோல்வின்னா இப்போ இதே மாதிரி எல்லா கட்சிகளுமே வெற்றி தோல்வி இருக்கு. இப்போ நாங்கள் தோல்வியை தழுவல சார். நீங்கள் ஏன் சார் எங்கள் மேலே தோல்வி சாயம் பூசுறீங்க? நாங்கள் தோல்வியை தழுவிட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் வெற்றியில தான் சார் இருக்கோம். நாங்கள் வெற்றியில தான் இருக்கோம். நாங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம். நீங்க பாருங்க சார், 300 சீட் நாங்க எடுக்கலனா எங்க பேரை மாத்திக்கங்க சார். முடிக்கட்ட சார். ஃபைனல் ரவுண்ட் வந்தாலும் உங்களுக்கு 250 ஃபைனல் ரவுண்ட் 250 சார். ஃபைனல் ரவுண்ட் ஃபைனல் சவால் சார். 5000 டிப்ளமேட்டிக்ல பெரிய இல்ல சார். நீ பேர மாத்தற 5000 நீங்க பேர மாத்தற இல்ல 5000 8000 9000 10000ங்கறதெல்லாம் இப்போ அவ்வளவுதான் சார் ஓட்டு வித்தியாசத்துல இருக்கு சார். உங்களுக்கு 10 ஓதி போக இல்ல அது என்னவோ இருக்கு சார். சார் பேர மாத்தற நீங்க சொல்றது மாதிரி 290 300 ஆனாலும் பிஜேபியோட நம்பர் 250 தான் ஆக போகுது. மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆள்வதற்கு அனுமதி தரல. மாறாக ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நீங்க தலைமை தாங்கன்னு தான் மேண்டேட் கொடுத்திருக்காங்க. அது 303ல இருந்து 400 தொடவோன்னு சொன்னதுல இருந்து எல்லா எக்ஸிட் போலையும் சொல்ல வச்சதுல இருந்து இது செட்பேக் இல்லையா சார்? நான் இப்போ சொல்றேன் சார். நீங்க இப்போ ஜூன் மாசத்துலேருந்து நீங்க ஜூலை இல்லை செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா அதிக பெரும்பான்மையோட பிஜேபி செயல்படும் சார்.
எப்படி சார் அப்படிதான் இந்த சார். தீர்ப்பை நீங்க மதிக்கலன்னு அர்த்தம். நாங்க மக்கள் கொடுத்த மதிக்கிறது இல்ல தீர்ப்பை சார். மதிக்காம இந்த விலைக்கு வாங்குவோம்னு இல்ல சொல்றீங்க. சார், இந்த இது நெல்லிக்காய் ஆணவம் இல்லையா? சார், இது நெல்லிக்காய் மூட்டை சார். இதே மாதிரி தான் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட். இதுதான் சார் உங்க ப்ராப்ளம். யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இதான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். இல்ல இது ஜனநாயக விரோத பேச்சு. கர்மயோகம் நான் சொல்றேன். இல்ல கர்மயோகம் வியாபாரிகள் பேசுற பேச்சு. இல்ல சார் இருங்க சார். யார் சுயநலவாதி? காங்கிரஸ் எப்படி சொல்றீங்க சுயநலவாதி? யார் சுயநலவாதி? காங்கிரஸ் சொல்றதானே நீங்க நீங்க நடத்துவான்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிஷம் கவர்மெண்ட் சொல்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்க மாநில ஒரு நிமிஷம் திரு அர்ஜுனமூர்த்தி சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். அதாவது இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. நீங்க மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏத்துக்கணும். இத விட்டுட்டு பழைய ஜோக் இருக்குல்ல, அமித்ஷா நினைச்சாருன்னா மெஜாரிட்டி இல்லனாலும் மெஜாரிட்டி கொண்டு வந்துருவாரு. இந்த விலைக்கு வாங்குறது, குதிரை பேரம் பண்றது, மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கல, யாருக்கோ போட்டவங்களுக்கு தலைவர்கள் எல்லாரும் சார் நீங்க பேசுறது நியாயமா? நீங்க எப்படி மெஜாரிட்டி வந்துருவீங்க? இந்த தலைவர்கள் நீங்க எப்படி வந்துருவீங்கன்னு சொல்லுங்க. எது சார் நீங்க விலை கொடுத்து வாங்க போறீங்களா? நாங்க என்ன சொல்றோம்னா பல இடங்கள்ல ஆட்சியை கவுத்துறீங்க. அத பண்ண போறீங்களா இப்ப திருப்பி? ஒரு நிமிஷம் நிதானமா கேக்குறீங்களா? நான் கேக்குறது கேக்குறேன். அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க. ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க. ஒரு நிமிஷம் நிதானமா இருங்க. நான் கேட்டுறேன். அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்க. நீங்க தான் நிதானமா இல்ல. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தீர்ப்பை எள்ளி நகையாடுறீங்க. கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. ஒரு நிமிஷம் கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? இது மெஜாரிட்டியை மாத்தி காட்டிடுவோம்ன்றீங்க. இல்ல இது பாருங்க, மெஜாரிட்டியை மாத்தி காட்டுறதுன்னா நான் சொல்லவா? வேற யாருக்கு உங்களுக்கு ஓட்டு? ஒரு நிமிஷம் பிஜேபி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இல்ல உங்க மக்களுக்கு புரியணும். நல்லா புரிஞ்சிருச்சு. மக்களுக்கு புரியணும். இல்ல நான் மக்களுக்கு பிஜேபி நிக்கிற இடத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். ஒரு நிமிஷம் சார். பிஜேபி நிற்கிற இடத்தில் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களெல்லாம் கூப்பிட்டு விலைக்கு வாங்கி நாங்க மெஜாரிட்டி வந்துருவோம். விலைக்கு வாங்க இதுவா ஜனநாயகம்? நீங்க தான் சார் சொல்றீங்க. விலைக்கு வாங்குற வார்த்தை நீங்க சொல்றீங்க. விலைக்கு வாங்காம எப்படி வருவாங்க உங்களுக்கு? உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடலையே. நிதானமா நான் சொல்றேன். நீங்க நான் நிதானமா தான் இருக்கேன். நியாயமா பேசுங்க. நியாயமா நிதானமா கேளுங்க. அதாவதுங்க இந்த அமைப்பு இருக்கே, இண்டி கூட்டணி இருக்கே, ஏன் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு தைரியமே வரல? ஏற்கனவே என்னை பேச விடுங்க சார். என்னை பேச விடுங்க. தைரியமே இல்ல. ஏன் தைரியமே இல்லைன்னா அரசியல் தான் சார் பேசுறேன். பேச விடலன்னா எப்படி சார் அரசியல் பேசுறேன்? அரசியல் தான் சார் பேசுறேன். ஒரு விஷயத்தை ராஜீவ்காந்தி ஒரே ஒரு நிமிஷம். போய் இதே அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு தென் தமிழகத்தில் திராவிட கட்சிகளே இருக்காது, இருந்தா நான் பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா சார்? பேட்டி கொடுத்தாரா இல்லையா சார்? நான் சொல்ல வந்த கருத்தை முடிச்சிடறேன். நான் எது மாதிரி சொன்னேன்னா, இப்போ இந்த கூட்டணி எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த இண்டி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப லூஸ் எண்டான ஒரு கூட்டணி. அவங்களுக்கு இப்போ பாருங்க, இன்னைக்கு காலையில் சரத்பவார் கூப்பிட்டு சந்திரபாபு நாயுடு கிட்ட ஃபோனில் பேசுறாரு. காலையிலேருந்தே ஒரு ஸ்பெகுலேஷன் கிரியேட் பண்றாங்க. இல்ல இப்படி ஒரு சந்திரபாபு நாயுடு தான் வாழ்ந்தாகணும், அதனால தான் நிதிஷ் குமாரோட தான் வாழ்ந்தாகணும். அவங்க ட்ராக் ரெக்கார்ட் என்ன சார்? இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் வந்து எந்த சைடு வேணாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அர்த்தத்துல தான் நான் சொன்னேனே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த எண்ணத்திலையும் சொல்ல. இந்த ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, இண்டி கூட்டணிக்கு. இட் மே பி ஈவன் பாசிபிள் ஃபார் பிஜேபிங்கிற அர்த்தத்துல சொல்ல வந்தேன். ஓட்டு போட்ட மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த கட்சிகள் யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அவர்கள்லாம் மீண்டும் அவர்களை எப்படியாவது விலைக்கு வாங்கிடும் வந்துருவாங்க என்று சொல்றது அது வந்து ஒரு தவறான வார்த்தைகள். அது நீங்க சொன்ன கருத்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதற இருப்பது. அதனுடைய செதற வைக்கிறது யாரு செதற வைக்கிறாங்கன்னு கேள்வி. யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் கூடவே சார், யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் நான் கூடவே இருந்து நடத்துனேன் சார். ஒரே நிமிஷம், யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் நான் கூட இருந்து நடத்துனேன். அது எப்படி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி உதறிச்சுன்னு எனக்கு தெரியும். கோயலேஷன் தான் நடத்தியாகணும். 2 வருஷத்துல அது எப்படி போச்சு? உங்களுக்கு மக்கள் முழு மேண்டேட் தரல, கோயலேஷன் தான் நடத்தியாகணும். கோயலேஷன் தான் சிறந்ததுன்னு பேசுறீங்க. ரொம்ப சின்சியரா எங்களோட இருப்பாங்க சார். யார்? நிதிஷ் குமாரும் சந்திரபாபு நாயுடு கண்டிப்பா இருப்பாங்க. போன முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டது ஒரு சந்திரபாபு நாயுடு. 3 மாசத்துக்கு முன்னாடி வரையும் உங்க கூட்டணியில இல்லாத ஒரு நிதிஷ் குமார். சந்திரபாபு நாயுடு ஒரு நிமிஷம் பீட்டர் குறுக்கிடுறாரு. எங்கள்ட்ட முழுசா இருப்பார் பாருங்க. ஒரு செகண்ட் திரு பீட்டர். இல்ல அதாவது அதாவது அர்ஜுனமூர்த்தி இப்ப சொல்றதை பார்த்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கவனமாக இருக்கணும். நான் ஒரு பட்டியல் கொடுத்தேன். யாரெல்லாம் பிஜேபியோட சேர்ந்தாங்களோ அவங்களெல்லாம் அழிஞ்சு போனாங்க. இப்போ அடுத்த லிஸ்ட்ல ஹிட் லிஸ்ட் இருக்கிறது வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். அதை அர்ஜுனமூர்த்தி ரொம்ப தைரியமா சொல்றார். பாரு 2 பேரையும் சேர்த்து என்ன நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆகிறோம்னா எப்படி ஆயிடுவீங்க? நீங்க இந்த 2 பேரையும் சேர்த்தா தானே ஆக முடியும். இந்த 2 பேரையும் கபலீகரம் பண்ணா தான் நீங்க மெஜாரிட்டி ஆக முடியும். அப்ப இன்னைக்கே நீங்க வந்து இப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு சந்திரபாபு நாயுடு நிலைமையும் நிதிஷ்குமாருடைய நிலைமையும் என்ன ஆகும்?
அப்படிங்கிறத தான் நாங்கள் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி சார், நன்றி. ஜவஹர், அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார் ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்குண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது பணநாயகம் வெற்றி பெற்றிருக்குது, பொய் பிரச்சாரங்கள் வெற்றி பெற்றிருக்குது. மத்தியிலே ஆளக்கூடிய கட்சியும் அதை செய்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பணபலத்தையும் பொய் பிரச்சாரத்தையும் சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. அதை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கையாக கொடுத்திருக்கிறாரு. வெயிலும் நிழலும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரே சரிசமமாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள். அதனால் இந்த தேர்தல் களத்தை மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அதே சமயம் இந்த தேர்தலினுடைய வெற்றி திமுகவுக்கான வெற்றி இல்லை. இது நாங்கள் 2 தேசிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட்டோம். தனித்து வெற்றி களத்தை வெற்றி இதில் இருக்கு சொல்லுங்க. திமுகவுக்கு இதில் வெற்றி இல்லை, அதிமுக வெற்றி பெற்றிருக்குதா சொல்லுங்க. 2019 எங்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 18. ஆனால் இன்றைக்கு 25% வாக்குகளை பெற்றிருக்கோம். பிஜேபி 2019 கூட்டணி இருந்தீங்க, பிஜேபி உங்களோட இருந்தது, தேமுதிக இருந்தது, பாமக இருந்தது, வாசன் இருந்தாரு, கிருஷ்ணசாமி இருந்தாரு, ஏசி சண்முகம் இருந்தாரு, எல்லாம் இருக்கிற கூட்டணியில நீங்க அப்படி இருந்த 19% அதிமுக, ஏடிஎம்கே மட்டும் 19, நீங்க கண்டெஸ்ட் பண்ணதே 22. ஆமா, இப்போ நீங்க 40க்கு நிக்கும் போது இப்பொழுது எங்களுக்கு 25% ஓட்டு கிடைச்சிருக்கு சார். சரி, நீங்க திமுகவுக்கு பிஜேபிக்கு பல இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு, பல இடங்கள்ல 4வது இடத்துக்கு போயிருக்கீங்க, 3வது இடத்துக்கு போயிருக்கீங்க. தென் சென்னை, மத்திய சென்னையில டெபாசிட் தவறா சொல்றீங்க. டெபாசிட் எங்க போயில சார், கன்னியாகுமரியில போயிருக்கு. இல்ல, கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க சொல்றீங்க. இந்த கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 2 தேசிய கட்சிகளுக்கு இடையான ஒரு போட்டியா தான் பார்க்கணும். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தேர்தல் காலத்துல நீங்க வந்து பிஜேபிக்கு நாங்கள் இத்தனை சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்குன்னு யாரெல்லாம் சேர்த்து சொல்றாங்க தெரியுமா? ஏசி சண்முகம் அவர் ஒரு கட்சியை வச்சிருக்கிறவரு, தேவநாதன் ஒரு கட்சியை வச்சிருக்க அதையும் சேர்த்து சொல்றாங்க, பாரிவேந்தர் ஒரு கட்சியை வச்சிருக்க அதையும் சேர்த்து சொல்றாங்க. இவங்களெல்லாம் வந்து நம்ம ஜான் பாண்டியன் இவங்க எல்லாம் வந்து பிஜேபி சின்னத்தில் போட்டியிட்டவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்த்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்க வாக்கு சதவீதம் 10%. ஆனால் அதிமுக இரட்டை இலைக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய சதவீதம் 24% வாக்குகள். நீங்க என்ன சொன்னீங்க? எங்கேதும் ஒரு சீட்ல ஜெயிச்சுட்டு நீங்க சேலத்திலேயோ நாமக்கல்லையோ திருப்பூர்லையோ பொள்ளாச்சிலையோ அதிமுக வலிமையாக இருக்கிற ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க வெற்றி பெற்றிருந்தா பரவாயில்ல. ஓபிஎஸ் நிற்கிற இடத்துல 3ஆவதா போறீங்க, டிடிவி நிற்கிற இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்படுறீங்க. கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணி இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதியிலேயே நீங்க வந்து தேர்தலில் பாருங்க, தேர்தலுக்கு பிறகு யார் பலம் காட்டுறாங்கன்னு எஸ்பிவி சவால் விட்டாரு. இப்போ வந்து பிஜேபி 2வது இடத்துல இருக்கு, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது உங்க பலவீனம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒன்று சார், தேர்தல் காலத்தில் வெற்றியும் தோல்வியும் சகஜமான ஒன்று தான். நீங்க ஆர்கே நகர் தொகுதியில் திமுக டெபாசிட் கூட போச்சு, அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கலையா? ஆனா இந்த தேர்தல் காலத்தை நாங்க நினைக்கிறது மக்கள் முழுக்க முழுக்க ராகுலா மோடியா என்ற நிலையில் தமிழ்நாட்டில் பார்த்திருக்காங்களே தவிர எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று பார்க்கல. தமிழ்நாட்டினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை விட ராகுல் தான் இவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த நிலையில் தான் அவர்களுக்கு வந்து ஓட்டும் கிடைச்சிருக்கு, வெற்றியும் கிடைச்சிருக்கு. தவிர இது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் இல்ல, அதிமுகவுக்கு ஆதரவான வாக்கு இல்லைங்களே ஜவஹர் அலி. காரணம் ராகுலுக்கு ஆதரவான நிலையில் இன்றைக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். மோடிக்கு எதிரான மனநிலை அதை ராகுலுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இது 2 மலைகளுக்கு நடுவுல நடந்த மோதல்ல அதிமுக அதுல பெருசா கண்டுகொள்ளப்படாம போயிடுச்சு. அதாவது இது வந்து சோர்வு எங்களுக்கு ஏற்படல. 2026க்கான அடித்தளமும் அமைச்சு 2026 மாபெரும் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் நிலையில் இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது திமுக வெற்றி, திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற்றதுனா நிச்சயமா இல்ல, இது முழுக்க முழுக்க ராகுலுக்கு கிடைத்த வெற்றியா தான் நம்ம பார்க்கணும். தவிர இங்க மக்களுடைய கொதிப்பு நிலை இன்னும் அதிகரிச்சிருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி நிறைய உருவாகி இருக்கு. அப்படி இருந்தும் இவர்கள் மோடி வந்துவிடக் கூடாது என்ற மனநிலையில் தான் ராகுலுக்கும் வாக்களித்தார்கள் தான் நான் பார்க்கிறேன். நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லிருக்கீங்க. 3வது முறையாக தமிழ்நாடு நரேந்திர மோடியை ஏன் நிராகரிக்குது? இந்தியா முழுக்க அவர் தமிழ்நாட்டில் 8 முறை வந்தாரு, என்னென்னமோ முயற்சிகளை செய்து பார்த்தாலும் தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் மோடியை நிராகரிப்பதற்கு, அவர் பிரதமராவதற்கு ஓட்டு போட மறுப்பதற்கு என்ன காரணம்ன்றதை நம்ம விவாதிக்கலாம். மதவாதமும் இனவாதமும் திருத்தியாக ஓட்டுக்கு மேல வாங்கி நல்லது சார். திருத்தியாக 9 தொகுதியில நாங்க தான் சார் நம்பகமான தேர்தல் அல்ல, நம்பர் 2 இருக்கோம். இது ஒரு வழக்கமான தேர்தல் அல்ல. நாங்க வளரலன்னு சொல்றீங்க. இது ஒரு அசாதாரணமான தேர்தல். ஜனநாயகத்தினுடைய, அரசமைப்பு சட்டத்தினுடைய, சமூக நீதியினுடைய வாழ்வா சாவா என்னும் தேர்தல் என்று தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், எங்களை போன்ற அமைப்புகள் பதவி அரசியலை நாடாவிட்டாலும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவை, பாசிச பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கிற வலிமை திமுக இந்தியா கூட்டணிக்குத்தான் உண்டு என்று கருதி நாங்கள் ஆதரவளித்தோம்.
எங்களைப் போல பல குடிமை சமூக அமைப்புகள் இணைந்து ஆதரவு கொடுத்தார்கள். இந்த கோரிக்கை வேண்டுகோள் ஏற்கப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 100 விழுக்காடு பாசிச பாஜகவையும் அதனுடைய கூட்டாளிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பாராட்டு நன்றியை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அடைந்திருக்கிற தோல்வி என்பது எண்ணிக்கை தொடர்பான தோல்வி மட்டுமல்ல. மிக முக்கியமாக இவர்கள் தங்களுடைய சாதனைகள் என்று கூறிய அந்த சாதனைகள் அவற்றை சொல்லி வாக்கு கேட்கவும் இல்லை. அந்த சாதனைகளை முன்னிட்டு அவர்கள் வெற்றி பெறவும் இல்லை. ஒரு நல்ல உதாரணம், ஜம்மு காஷ்மீரில் 5 தொகுதிகள் உள்ளன. 3 தொகுதிகள் பாரமுல்லா, அனந்தநாக், ஸ்ரீநகர், இந்த 3 தொகுதிகளிலும் பாஜக போட்டி போடவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி போடவே இல்லை. நாங்கள் 370ஐ செயலிழக்க செய்தோம். அப்படி செயலிழக்க செய்ததால் காஷ்மீரில் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், காஷ்மீர் வளர்ச்சி பாதையில் முன்னேறுகிறது என்று அமித்ஷா சொன்னார். அதை சோதித்து பார்க்கிற ஒரு வாய்ப்பு இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 3 தொகுதிகளில் போட்டி போட்டு ஜெயித்து காட்டுவது. ஆனால் போட்டி போடாமல் ஓடி போனார்கள். கலா யதார்த்தம் வேறு விதமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மக்கள் ஒரு சரியான அடி கொடுத்திருக்கிறார்கள். எங்குன்னா, இந்த 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் உமர் அப்துல்லா தோற்கடிக்கப்பட்ட அதே தொகுதியில் இன்ஜினியர் என்கிற ஒருவர், சிறைக்குள் 5 ஆண்டுகளாக இருப்பவர், சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்காக அவருடைய மகன்தான் தேர்தலில் வேலை செய்தார். எந்த கட்சியுடைய உதவியும் இல்லை. பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் என்கிற ஒரு கொடிய சட்டத்தில் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற ஒருவரை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இவர்களுடைய காஷ்மீர் கொள்கையை படுமோசமாக தோற்கடித்திருக்கிறார்கள் என்று பொருள். இரண்டாவது, இந்த வெற்றி தோல்வி என்பது எண்கள் தொடர்பானது மட்டுமல்ல. முதல்ல நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த தேர்தல் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடத்தப்படலை. இதை கட்சிகள் மட்டும் சொல்லலை. 102 முன்னாள் IAS IAFS அதிகாரிகள் வெளியிட்ட அந்த கூட்டறிக்கை, நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதிகள் 7 பேர் வெளியிட்டிருக்கிற திறந்த மடல், இந்த ரெண்டுலையுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டீமில் ஒருத்தரே ரெஃபரியாகவும் வந்துட்டார். 2 டீமுக்கும் பொதுவான நடுவர் கிடையாது. அப்போ தேர்தல் ஆணையம் வரிசையாக அவங்க அந்த அறிஞர்கள் குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க. ஒன்று, தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிற முறையை மோடி மாற்றி அனுப்பினார். இந்த தேர்தலுக்கு நீண்டகால தயாரிப்புகள் அவங்க செஞ்சாங்க. தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றினார்கள். தங்கள் விருப்பம் போல் அமர்த்தி கொண்டார்கள். ஒருத்தர் விலகி போனால் அவங்க விரும்புகிற ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே அமர்த்தினார்கள். தேர்தல் ஆணையம் எந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்க தவறியது, தயங்கியது. மத வெறுப்பு பேச்சு மோடி பேசினார். இதை புகாராக கொடுத்தாங்க. 2019 அமித்ஷா பேசிய போது அவருக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது, அவரை மன்னிப்பு கேட்க சொன்னது. ஆனால் இந்த முறை ராஜஸ்தானில் மோடி போய் பேசி பல நாட்களாகி நடவடிக்கை இல்லை. அந்த கட்சி தலைவருக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க. கடைசியாக என்ன சொன்னாங்க, உங்கள் ஸ்டார் ஸ்பீக்கருக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி வைங்க, இப்படியெல்லாம் பேச வேண்டாம் என்று பணிவோடு வேண்டுகோள் விடுத்தாங்க. தடுக்கலை, நடவடிக்கை எடுக்கலை. மதம் பயன்படுத்தப்பட்டது, கடவுளின் பெயர் பயன்படுத்தப்பட்டது. ராமர் கோயிலை சாதனையாக காட்டினாங்க. ராமர் கோயில் இடம்பெற்ற அயோத்தி தொகுதியில், அயோத்தி இடம்பெற்ற நாடாளுமன்ற தொகுதியில் தோற்று போனார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அவங்க பெரிய வலுவோடு 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிற ஒரு மாநிலத்தில் அந்த அண்டர் கரண்ட் என்று சொல்லப்படுகிற பல விவாதங்களில் நான் சொன்னேன், வெளிப்படையாக தெரியாத காரணிகள் இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் இவ்வளோ கொடுமையாக வளர்ந்துருக்கு. பாஜக என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? வேலையில்லா திண்டாட்டம் உண்மைதான், வறுமை உண்மைதான், ஊழல் உண்மைதான், பணவீக்கம் உண்மைதான், ஆனால் இதை தீர்க்கறதுக்கும் மோடியால் தான் முடியும்னு மக்கள் நம்புகிறாங்க. இங்கே தான் முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். மோடிக்கு கேரண்டி என்று ஒரு தேர்தல் அறிக்கைக்கு தலைப்பு. அவர் ஏக் பார் மோடிக்கு சர்க்கார் என்பது ஒரு முழக்கம். எல்லாமே மோடியின் பெயரால், பாரதிய ஜனதா கட்சியின் பெயரால் கூட இல்லை. மோடியின் பெயரால் இவ்வளவையும் செய்த பிறகு இன்னைக்கு அந்த முழக்கம் தோற்று போய்விட்டது. ஒரு அன்ஈக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமலே இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி சாதித்திருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமாக
சிபிஐயோட கூட்டு, இடியோட கூட்டு, இன்கம் டாக்ஸோட கூட்டு, எல்லா கூட்டையும் கையில் நன்றி நன்றி வைத்துக் கொண்டு திரு தியாகு, நீதிமன்றங்களை நன்றி. ஆட்டி இருக்கிறாரு. ஒரு இறுதி கருத்து சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவுக்கு போகலாம். பிறகு சுருக்கமா சொல்லுங்க. உங்களால் ஒரு தோல்வியைத்தான் நீங்க சந்தித்திருக்கீங்க. இது உண்மையான தோல்வி. எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு வெற்றி அல்ல. இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்கணும்? நரேந்திர மோடி பொறுப்பேற்கணும். அவர் பதவி விலகணும். அந்த அற உணர்வு இருக்குமானால் தன் பெயரால் ஓட்டு கேட்டு தோல்வி அடைந்த பிறகு அந்த கட்சியிலேயோ கூட்டணியிலோ யாரோ வரட்டும், ஆனால் மோடி பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. திரு பீட்டர் சுருக்கமா சொல்லுங்க. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் போகிறேன். இந்த தேர்தல் நாளைக்கு ஆட்சி அமைக்கிறது யார்? அர்ஜுன் சொல்கிறாரு மோடி வில் பி த பிரைம் மினிஸ்டருங்கிறார். பார்க்கலாம், அது ஒரு நாள் இருக்குது. இன்றைக்கி ஏற்கனவே தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வருது? ஆர்எஸ்எஸ் கூட பாஜகவில் மோடி அவர்கள் பிரதமராவதை விரும்பவில்லை என்கிற செய்திகளெல்லாம் வருகிறது. அது 2 நாள் பார்க்கலாம். ஆனால் ஒன்று குணசேகரன், இந்த தேர்தல் பல அருமையான இளைஞர்களை அடையாளம் காட்டியிருக்கு. அதாவது ராகுல் காந்தியிலிருந்து, அகிலேஷிலிருந்து, தேஜஸ்வி யாதவிலிருந்து, நம்முடைய அபிஷேக் பானர்ஜியிலிருந்து, நம்முடைய உதயநிதி ஸ்டாலினிலிருந்து, இப்படிப்பட்ட அருமையான இளைஞர்கள், பிரியங்கா காந்தி, இவர்கள் தான் நாளைக்கு இந்த மதவாத அரசியலுக்கு மாற்று சிந்தனை சமூக நீதி களத்தை இந்தியா முழுவதும் விரிக்கணும். அது இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெகுமதி. இதுவரை வட மாநிலங்களில், வட இந்தியாவில் சமூக நீதி தேர்தல் பிரச்சாரத்தினுடைய பேசப்படுகின்ற பொருளாக இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் முதல் முறையாக சமூக நீதி களம் இந்தியா முழுவதும் விரிந்திருக்கிறது. இதை தூக்கி சமப்பதற்கு அருமையான இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லா கட்சிகளும் உண்டாக கவனித்து அவர்களுக்கு ஒரு பெரிய தளம் அமைத்து கொடுத்து இந்த சித்தாந்தத்தை, ஆல்டர்னேட்டிவ் நேரேட்டிவ், அதை வளர்த்து எடுத்தால்தான் இந்தியாவினுடைய ஜனநாயகம், சமூக நீதி, மாநில உரிமைகள் எல்லோருமே நிறையாக வலுப்பெறும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இளைஞர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்கள். அதுதான் இந்த தேர்தல் சொல்லுகின்ற செய்தி. நன்றி. திரு தியாகு சொன்ன ஒரு புள்ளி முக்கியமானது. நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரால் தான் மொத்த தேர்தலும் நடந்தது. அவருடைய கேரண்டின்னு சொல்லப்பட்டது. அவர் ஆளுவதற்கான முழு உரிமையை மக்கள் வழங்கவில்லை. எனவே தோல்விக்கு அவர் பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தை அவர் முன்வைக்கிறார். நான் மற்றவங்களுடைய தேர்தல் பார்வையை முதல்ல சுருக்கமாக கேட்டுறேன். திரு குபேந்திரன், இந்த விவாதத்தில் என்னுடைய முதல் கட்ட கருத்தை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசி தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, 2 சுற்றுகள் தொடங்கிய பிறகு மோடி அவர்களுடைய வாக்கு அப்படியே குறைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 6000 வாக்குகள் குறைந்து 3வது சுற்று 4வது சுற்று அப்படியே தடுமாறுகிறார். அதாவது விஸ்வகுரு, கடவுளுடைய தனிப்பிறவி, கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர், இந்த இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே காப்பாற்ற ரட்சிக்க வந்தவர் என்றெல்லாம் நீங்கள் போற்றப்பட்ட ஒருவரை அந்த வாரணாசி மக்கள் 2 சுற்றுகளில் தடுமாற வைத்து விட்டார்கள். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான வசனம் ஒன்று இருக்கு, பரமா எனக்கு பயம் காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சசிகுமார் இயக்கத்தில். பரமாத்மாவுக்கே அந்த வாரணாசி மக்கள் பயம் காட்டிய அந்த 2 சுற்றுக்களுக்காக வாரணாசி மக்களுக்கு என் முதல் கட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, இந்த கூட்டணி இன்னும் இந்த கூட்டணி இல்ல, இந்த கூட்டணி இல்ல, பரமாத்மாக்கே பயங்காட்டின வாரணாசி மக்கள் தான் சொன்னேன். அதுல அப்புறம் பேசுவோம். காசி விஸ்வநாதர் காப்பாத்திட்டாரு அவரை. இல்ல காப்பாத்தல, நான் சொல்றேன், இன்னும் முடிக்கல. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் ஒரு 20 தொகுதி கூடுதலாக கிடைத்திருக்கும். அதை கெடுத்த மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இன்னொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்திருந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கும். 20 தொகுதியில் கூட கிடைத்திருக்கும். இப்போ 295 315 கூட இருக்கும். ஆனால் அதிமுகவுடன் கூட்டணியை வைக்கக்கூடாது என்று அடம் பிடித்து கூட்டணி கதவுகள் திறந்து வைத்துக்கொண்டு மோடியும் அமித்ஷாவும் காத்துக்கொண்டு விசிறி வைத்துக்கொண்டு சாமரம் வீசுவதற்கு தயாராக இருந்தும் அவர்களை சேர்க்கக்கூடாது என்று அடம் பிடித்த அந்த அண்ணாமலையின் செயலுக்கு நம்ம பாராட்டி நன்றி தெரிவிக்கணும். ஏனென்றால் வித்தியாசமா இருக்கே உங்க பார்வை. இல்ல இந்த 2 வாரணாசியில நன்றி சொல்றீங்க, அடுத்து அண்ணாமலைக்கு நன்றி சொல்றீங்க. அண்ணாமலை ஏற்கனவே தோற்று போய் நிக்கிறார் சார். அண்ணாமலை தோற்று போனது மட்டுமல்ல, பாஜக 20 தொகுதி கிடைத்து தடுத்தார்ல. அவர் ஏங்க
அதிமுகவோட கூட்டணி தடுத்தது யார்? அவர் போஸ்டர் பாய் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி. அவர் வந்து வட இந்திய ஊடகங்கள்ல அவரை 3 மாசமா எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் பலரும் நினைச்சாங்க. இல்ல அதாவது திராவிட கட்சிகளே இருக்காதுன்னு சொன்னவர் தேசிய தலைவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்காக கதவு திறந்து காத்து கொண்டிருந்த வேளையில் நான் வரவே விடமாட்டேன் அப்படின்னு ஆசைப்பட்டு தடுத்தவர். அந்த ஆசைக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அதனால நன்றி தெரிவித்தேன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, மோடி அவர்கள் வந்து ஒரு 400 இடங்களை பிடித்து விடுவார் என்ற ஒரு தியரியோட இந்த கட்சி வந்து தேர்தலை அணுகியது. ஆனால் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றாரா திரு அர்ஜுனமூர்த்தி? அதாவது சார் நீங்க இது மாதிரி வந்து டீகோட் பண்ணி அழகா சொன்னீங்க சார். இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா, ஒரு சைடை நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னா, 9 இடத்துல 2வது ஸ்தானத்தில் இருக்கோம். நாங்கள் 12 இடத்துல 3வது ஸ்தானத்துக்கு வளர்ந்து வந்திருக்கோம். இப்போ இந்த முயற்சியெல்லாம் அண்ணாமலையோட முயற்சியில் தான் வந்தது சார். அதை எப்படி நீங்கள் நிராகரிக்க முடியும்? ஏன்னா பிஜேபியை வந்து நீங்கள் எப்போதுமே இந்த டிவி சேனலில் டிபேட்டில் நோட்டா கட்சின்னு எவ்வளோ பேர், நான் வந்திருக்கும் போதே ஒரு 100 நாளைக்கு முன்னால் நோட்டா கட்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணதெல்லாம் ஜாஸ்தி. இப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோம் சார். திரு குபேந்திரன் நன்றி சொல்லும்போது அவர் உள்ள வந்து ஒரு சொன்னார், நன்றி சொன்னார். பரவாயில்ல, நான் வெறும் மோடிக்கா கேரண்டி மட்டும் பற்றி பேசிட்டு என் கருத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நண்பர் அர்ஜுனமூர்த்தி எனக்கு நன்றி சொன்னதால் ஒரு விஷயத்தை அவர் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதே சன் டிவி விவாதத்தில் சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்க, நீங்கள் தான் நெறியாளர். அவர் சொன்னார் மோடிக்கா கேரண்டி இல்லை, அர்ஜுனமூர்த்திக்கா கேரண்டின்னு சொல்லி பாஜக போட்டியிடுகிற 19 இடங்களிலும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். அந்த கேரண்டி என்னாச்சு? அதனால் இல்லை விட்டுருங்க, இல்லை பதில் சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனால் இதை விட கொடுமை, நீங்களாவது பரவாயில்ல ஆசைப்பட்டீங்க, 19 இடத்துல வெற்றி பெறும் சொன்னீங்க, உங்கள் ஆசை தடுக்க வேண்டாம். ஆனால் அண்ணாமலை பேசிய ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாடு மக்கள் அல்ல, பாஜக தொண்டர்கள் கூட ரசிக்கல. அதாவது முதல் சுற்று எண்ணும் போதே திமுக டெபாசிட் போயிடும், இந்த தென் தமிழகத்தில் திமுக எம்பியாக இருக்க மாட்டாங்க, என்ன பேச்சு? இப்படிப்பட்ட பேச்சை பாஜக கட்சியினரே விரும்பவில்லை. அதனால் அதை விட்டுருவோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக மோடி ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? நீங்கள் மோடி ஜெயிச்சுதான் சொல்கிறீங்க, ஆனால் மோடியை நம்பியவர்களும் மோடி கூட்டணிகளும் என்ன செய்ய போகிறார்கள் என்பது வேறு விஷயம். அதாவது 400 இடங்கள் என்று ஏன் நீங்கள் பொய் பிரச்சாரம் செய்தீங்க? 303 இடங்களை பிடித்த நீங்கள் 350 400 பிடிப்போம் என்று சொன்னது என்னன்னா, உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி. எல்லா ஏஜென்சியும் சென்ட்ரல் ஏஜென்சி உங்ககிட்ட இருக்குது, ஐபி இருக்குது, ரா இருக்குது, சிபிஐ இருக்குது, ஐடி இருக்குது, இடி இருக்குது. ஊறப்பட்ட ஏஜென்சி இல்லாமல் ப்ரைவேட் ஏஜென்சி வச்சு நீங்கள் சர்வே எடுத்துட்டீங்க. 190 200க்கு மேலே பாஜக வெற்றி பெறாது என்ற உண்மை தெரிந்த பிறகு என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? 400 இடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஜெயிக்க போகிற கட்சி, 3வது முறையாக வரப்போகிற கட்சி என்று மக்களிடையே பொய் பிரச்சாரத்தை விதைத்தீர்கள். ஏன்னா 400 வந்ததா? உங்களுக்கு 272க்கே தொட முடியல. இந்த பொய் பிரச்சாரத்தை சொல்லி தான் இந்த 40 இடங்களை அதிகமாக பிடித்திருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இல்லை என்றால் உண்மையிலே 190 195 200ஓடு முடிஞ்சிருக்கும். ஒரு விடிவு காலம் நிச்சயமாக பிறந்திருக்கும். நீங்கள் ஆட்சி அமைக்க கட்டிப்போங்க. ஆனால் நீங்கள் 2014 இருந்து இதுவரை 10 ஆண்டு காலமாக சொன்னதை ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணீங்களா? பணவீக்கம் சொன்னீங்க. நீங்கள் வரும்போது டாலர் விலை என்ன? நீங்கள் ஒரு முறையாவது டாலர் விலை உங்கள் ஆட்சி காலத்தில் ஏறி இருக்கா? இந்த உலக அளவில் இருக்கிற பொருளாதார மேதைகள்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசின மாதிரிலாம் கதை விட்டீங்க. அது உலகமே வந்து உங்களை திரும்பி பார்க்கிறது. மோடி என்றால் உலகமே திரும்பி பார்க்கிறது. உக்ரைன் போர் நின்றுவிடும். ஒரு ஃபோன் அடித்தா புட்டின் அலறிடுவார். மணிப்பூரில் இருக்கிற கலவரத்தை நிறுத்த முடியல. மணிப்பூர் மக்களுடைய சாபம், மல்யுத்த வீராங்கனைகளுடைய சாபம், நீங்கள் எப்படி தவித்து போய் நிற்கிறீர்கள் பாருங்கள். எதிர்கட்சிகளாம் சிதறண்டு போன கட்சி. அதாவது குணார், இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். சொந்த கட்சியாக இருந்தால் சிடி, எதிர்கட்சியாக இருந்தால் இடி. இதுதான் அந்த 2 பாலிசி தான். கட்சிகளை உடைப்பது, உங்களுக்கு கூட இருந்து யாராவது அதிகாரத்தில் மேலே வளர்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சிடி ரெடி பண்ணுவது, சிடி போட்டு காட்டுவது, இல்லை ரிலீஸ் பண்ணுவது, அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க. இந்த 2 தாத்பரியத்தை தவிர பாஜக வளர்ச்சி, பொதுமக்கள் நன்மை, மாநிலங்களுடைய ஏதாவது ஒரு கவலை எதுவுமே கிடையாது. நீங்கள் அதாவது ஒரு 600 நாள் போராடுறான் விவசாயி. உங்களுடைய கொள்கை என்ன? விவசாயிகளுடைய விளைபொருளை 2 மடங்காக உயர்த்தி காட்டுவோம்னு சொன்னீங்க. 600 நாள் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு பிரதமர் அவங்கள ஒரு 10 விவசாய சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருப்பாரா ஒரு பிரதமர்? இந்த நாட்டினுடைய விஸ்வகுரு,
விஸ்வ பரமாத்மா கடவுளை என்னை அனுப்பி வைத்தார், பயாலஜிக்கலாக நான் பிறக்கவில்லை. இவ்வளோ பெரிய பிறவி ஒரு மக்கள் வந்து போராடுறான், அவனை நீங்கள் கண்ணீர் போய் கொடுத்து அடிக்கிறீங்க, கத்தியில் குத்துறீங்க, டயரை கிழிக்கிறீங்க, அவன் ரத்தம் சுந்தி எத்தனை பேர் செத்து போனான். அப்படிப்பட்ட விவசாயிகளை, நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற அந்த மக்களை கூப்பிட்டு பார்க்க முடியாத ஒருவர் இந்த ஆட்சியில் தொடர்கிறார் என்றால் அது மிகப்பெரிய பாவம். எனவே நீங்கள் சொன்னதுதான், மோடிக்கா கேரண்டி, மோடியோட கேரண்டி 272 தொட முடியல. அதனால் உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தார், 2 முறை பிரதமராக இருந்தார். உண்மையிலே உச்சபோக ராஜ வாழ்வு. இது வந்து இந்த நேரம் வந்து ஓய்வு பெறுகிற அருமையான வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்பை அவர் தவற விட வேண்டாம். நன்றி 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 திரு பாலச்சந்திரன். அடுத்த சுற்றுல சொல்லிருங்க சார். திரு பாலச்சந்திரன், தேர்தல் சம்பந்தமா ஏராளமான விவாதங்கள்ல உங்க கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, முடிவு வந்திருக்கு, என்னென்ன சிந்தனைகள் உங்களுக்கு இதுல தோன்றுது சார்? அதாவது கட்சிகள்னு சொல்லி பார்த்தா அதிமுக வந்து கீழே விழுந்து மீசையில் மண்ணு ஒட்டியிருக்கு, பாஜக கீழே விழுந்து மீசையில் மண்ணு ஒட்டலை, அவ்வளோதான் வித்தியாசம். கட்சின்னு சொல்லி பார்த்தா தனிப்பட்ட மனிதர்கள்னு பார்த்தா இபிஎஸ் வந்து தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்டார். அண்ணாமலையும் வர முடியலை, ஓபிஎஸும் வர முடியலை. அண்ணாமலை வந்து தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்றுவார், நோட்டாவுக்கு மேலே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அடிப்படையில் பார்த்தா இது வந்து பாஜகவுக்கு வந்து கிடைத்த, பாஜக கூட்டணிக்கு கிடைத்த இந்த வெற்றி பாஜகவுக்கு கிடைத்த தோல்விதான், அதில் சந்தேகமே இல்லை. அந்த தோல்விக்கு காரணம் மோதிக்கா கேரண்டின்னு சொன்னது தான் இவங்களுக்கு விரோதமாக போச்சு. திரு அர்ஜுனமூர்த்தி வந்து சொன்னார், நல்ல மனிதர், இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு, உழைச்சிருக்காருன்னு சொன்னார். ஆனால் இவருடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி சொன்னார், 3000 ஸ்கொயர் கிலோமீட்டரை சீனா வந்து ஆக்கிரமிச்சிருச்சு, அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு பிரதமர்னு சொன்னார். இதுவரைக்கும் சீனாவை பெயர் சொல்லி பிரதமர் கூப்பிட்டதே கிடையாது. இந்த ஆக்கிரமிப்பை பற்றி பல பேர் சொல்லிட்டாங்க, அதை பற்றி இவர் வாய் திறந்ததே கிடையாது. இதுதான் உண்மையில் நடந்தது. எல்லா விதத்திலும் உடல் முழுவதும் வளர்ந்தால்தான் வளர்ச்சி, ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதன் பெயர் வீக்கம். அதை மறந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி, என்ன பொருளாதார வளர்ச்சி? ஏழை எளியவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டதானா? இல்லை. இந்த நாட்டில் ஒரு அந்த காலத்தில் மேத்தா சொன்னார், இந்த நாட்டில் தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கிறதுனாரு. அந்த மேடுகளை நோக்கியே பாய்ந்து கொண்டிருந்தது இவருடைய ஆட்சியில் தான் ரொம்ப அதிகமாக நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணமானதை பார்த்து இதில் நடந்தது என்ன, யூபியில் நடந்தது என்ன? எந்த கட்சியுடைய பிரச்சாரத்தை பற்றியும் அதிகமாக கவலைப்படாமல் தங்கள் சொந்த துயரத்தை அடிப்படையாக வைத்து யூபியில் உள்ள மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். புல்டோசர் போதும், எ வெரி ஃபர்ம் மெசேஜ். இதுதான் உண்மை, யாராலையும் இதை மறுக்க முடியாது. அப்போது நீங்கள் வந்து நாங்கள் நினச்சது தான் சரி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருந்தீர்கள் என்றால் 2 குறள், அடிக்கடி குறளை சொல்கிற பிரதம மந்திரிக்கு 2 குறள் தான் சொல்லணும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை, இது ஒன்று. இன்னொன்று, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும், இது 2வது. 3வது ரொம்ப முக்கியமானது இருக்குது. அட்வைஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து இவங்க இல்லைன்னா, நல்ல அட்வைசஸ் இல்லைன்னா, எதிரியே இல்லைனா கூட அந்த மன்னன் வீழ்ந்து விடுவாங்கிற அர்த்தத்தில் இன்னொரு குறள் இருக்குது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவருக்கு அடிக்கடி குறள் சொல்லி தர்றவங்க இந்த குறளையும் சேர்த்து. பாலச்சந்திரன், நீங்கள் பேசுகிற மொத்தமும் மோடி சென்ட்ரிக்காக இருக்குது. தேர்தல்ன்றது ஒரு கட்சி முன்னிறுத்தி கட்சியோட தேர்தல் அறிக்கை இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் களத்துக்கு வர்றாங்க. உண்மைதான். மாறாக மோடி அப்படின்ற ஒரு தனி நபர் அல்லது ஒரு பிரதமர் அவருடைய வெற்றி தோல்வி அப்படின்னு இந்த மொத்த தேர்தலை சுருக்க முடியுமா? அப்படி அவங்க சுருக்குனாங்க, நம்ம சுருக்கலை. இதை வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி மோடி பேசினாரா? மோடி இஸ் கேரண்டின்னு தான் சொன்னாங்க, மோடியுடைய சாதனைகள்லாம் சொன்னாங்க, மோடி விஸ்வகுருன்னு சொன்னாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை இது. இந்த 10 வருஷம் மோடி கேரண்டி கிடைச்ச ஓட்டு இல்லையா? அவங்களுக்கு கிடைச்சிருக்க நம்பர்ஸ் மோடி கேரண்டி கிடைச்ச நம்பர்ஸ் இல்லையா? மோடி இந்த பாருங்க, இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடுங்கிறது இந்த தேர்தலில் மறுபடியும் உறுதியாயிருக்கு. யூபியில் நடந்தது என்ன, தமிழ்நாட்டில் நடந்தது என்ன, மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன, இது ராஜஸ்தானில் நடந்தது என்ன, மத்திய பிரதேசத்தில் நடந்தது என்ன, இதெல்லாம் ஒரே மாதிரியாக நடந்தது. அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன உணர்ந்தாங்களோ அதுக்கு தகுந்தபடி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் உண்மை. ஆனால் பிஜேபி ஒரு கட்சி என்ற முறையில் இந்த தேர்தலை அணுகவில்லை, மோடி என்ற தனி மனிதரை முன்னிறுத்தித்தான் அணுகினார்கள். இவ்வளவு 40க்கு 40 கிடைச்சிருக்கே. திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பதவியேற்ற முதல் நாள் என்ன சொன்னார்? எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் நான் முதல்வர் இல்லை, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதல்வர் என்பதை உணர்ந்திருக்கின்றேன் அப்படின்னு தான் அவருடைய முதல் வார்த்தை. திரு பாலச்சந்திரன், அதாவது ஹெவி ரிலையன்ஸ் ஆன் மோடி, அதாவது ஒரு தலைவரை முற்றுமுழுதாக அவரை மட்டுமே சார்ந்து அவரை மட்டுமே முன்னிறுத்தி அவரால் வெற்றியை பெற்று தந்துட முடியும், அவர் ஓட்டு வாங்கி தந்துடுவார்னு ஒரு கட்சி டிபெண்டா போனதுனால இன்னைக்கு அவங்களுக்கான பின்னடைவுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, 2 காரணம்.
இவர்களுடைய 10 ஆண்டு கால பொருளாதார திட்டங்கள் ஏழை எளியவர்களுக்கு எதிரானவை. அது ஒன்று. இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது சில பணக்காரர்கள், அது எல்லா பணக்காரர்கள் இல்லை. கிரானிக் கேபிட்டலிசம் இல்லை, கிரானிக் கேபிட்டலிசம் ஊக்குவிச்சது ரெண்டாவது. இதுக்கு அடுத்து மோடி தான் இந்த நாட்டின் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு காட்டினது மூணாவது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த தேர்தலில் இவங்களுக்கு இந்த கதி வந்திருக்கிறது. திரு ஜென்ராம், எக்ஸிட் போல் அன்னைக்கு நம்ம பேசணும், எக்ஸாக்ட் போல் வரட்டும், இது எக்ஸிட் போல் தான், இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்க. இன்றைக்கி எக்ஸாக்ட் போல் வந்திருக்கு, எக்ஸிட் போல்லேருந்து மாறி இருக்கு. ஆனால் ஆட்சி அதிகாரம் பிஜேபி கூட்டணிக்குன்னு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த மக்கள் தீர்ப்பை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணுறீங்க? 10 ஆண்டு கால ஆட்சி, அத முதல் 5 ஆண்டுகளை விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன, அந்த 5 ஆண்டு முடிந்த உடனே ஒரு தேர்தல் வந்துருச்சு. இந்த 2019 2024 வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பு 2024 தேர்தல் என்றுதான் இயல்பாக ஒரு தேர்தலை நாம பார்க்க முடியும் ஜனநாயக அடிப்படையில. அந்த ஆட்சியின் மீதான தீர்ப்பு அவர்களுக்கு பெரும்பான்மை அளிப்பதாக இருந்தால் அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் மக்கள் என்று பொருள். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த கூட்டணிக்கு கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான், ஆனா அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அதனால அந்த ஆட்சியை, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாக ஏற்க முடியல. இதே மாதிரி ஒரு நிலை பெரும்பான்மையை மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். 1989 412 சீட்டு நாடாளுமன்றத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலை 89 சந்தித்த பிறகு 191 192 இடங்களை வெற்றி பெற்று வந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் அனைத்து உரிமைகளும் ராஜீவ் காந்தியிடம் இருந்தது. ஆனால் அவர் என் ஆட்சியின் மீதான தீர்ப்பு இது, எனக்கு பெரும்பான்மையை மக்கள் அளிக்கவில்லை, அதனால் நான் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறேன், வேறு யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கான உரிமைகளை கோரிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தார். அப்படி ஒரு நிலையைத்தான் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி எடுக்க வேண்டும். அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதனால கூட்டணியில் இருந்து வேறு யாரையாவது தலைமைக்கு தேர்ந்தெடுத்துட்டு ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லி சிலர் முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களும் கூட அப்படி ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. அதுலயும் ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கு. ஏன்னா அந்த கேம்பெயின் முழுக்க அவரை மையமாக வச்சு நடந்த பிரச்சாரமாக இருக்கு. மோடியை பிரதமராக்குவதற்கு உங்களிடம் வாக்கு கேட்டுவிட்டு இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு மோடி அல்லாமல் இன்னொருவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தால் அதுவும் மக்கள் தீர்ப்பை நீங்கள் மதிக்காமல் ஹைஜாக் பண்றீங்க, வேறு வகையில கொண்டு போறீங்கிற பொருள் வரும். அதனால இந்த இரண்டுமே செய்வதற்கு சரியான, அது இரண்டு வழியில போனாலும் அது சரியான பாதையாக சமூகத்தின் ஒரு பகுதி மக்களால ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிங்கிற சூழல்ல வேறு வாய்ப்புகளைத்தான் ஆட்சி அமைப்பதற்கு தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுவதாக நான் பார்க்கிறேன். சந்திரபாபு நாயுடு இதே மாதிரி யோசிக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் நேருவை சமன் செய்வாரா, 3வது முறை பிரதமர் ஆவாரா, அது 412 ராஜீவ்காந்தியை விட அதிகமாக இடங்களை பெறுவார், 3/2 பங்கு இடங்களை பெற்றால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைப்போம் அப்படின்னு பல்வேறு விதமான பெருங்கனவுகளை தொண்டர்களிடத்துல மக்களிடத்துல விதைத்து மேனுஃபேக்சரிங் கன்சென்ட், மக்களை அதற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு தூண்டும் விதமாக ஒரு கேம்பெயினை நடத்தினாங்க. அதை ஒட்டியே தான் அந்த எக்ஸிட் போல்ஸும் வந்தது. அது பலன் கொடுக்கல. இந்த தேர்தல் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக காட்டுது. இந்தியா இரு கூறுகளாக பிரிந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பெருநிறுவனங்களால் கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவிப்பவர்கள், அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சாதாரண உழைக்கும் மக்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம், தங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இன்னொரு பக்கம். அந்த உழைக்கும் மக்கள், தன்னை நம்பி இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் பெரும்பாலும் மாநில கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சியையும், குறிப்பாக ராகுல் காந்தி பிரியங்காவையும் தங்களுக்கு நெருக்கமானவர்களாக உணர்கிறார்கள். அவர்கள் திரு ஜென்ராம், நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பிஜேபியினுடைய மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தவர், லோக்சபாவில் அவர் தான் அவை முன்னவர்.
அவர் சொல்லியிருக்கக்கூடிய ட்வீட்டில் வந்து இந்த வெற்றிக்கு பாடுபட்ட பாஜகவினுடைய தொண்டர்களுக்கு, வியர்வை சிந்திய தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்க எல்லாரும் தங்களுடைய உழைப்பை மிக பிரமாதமாக கொடுத்தாங்க. பாஜக தலைவர் நட்டா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த முயற்சியை, உழைப்பை அவங்க சிந்தினாங்க. நான் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன்றார். அதில் எந்த இடத்துல நரேந்திர மோடி அவர்கள் பெயரே இல்லை. இப்படி ஒரு ட்வீட்டை நேற்றைக்கு மாலை வரையிலும் யாரும் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. எல்லாமே அந்த தொண்டர்களில் ஒருவராக நரேந்திர மோடியை ஏன் நீங்க பார்க்க மறுக்கிறீங்க? அந்த கோடானு கோடி தொண்டர்களில் வேற பிரதமர் வேட்பாளராக அல்லது பிரதமராக நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியை தாண்டி பிஜேபிக்குள்ள லீடர்ஷிப் யாரு அப்படின்றது மாதிரியான விவாதங்கள் கிளம்ப தொடங்கி இருக்கோ அப்படின்னு சிந்தனை வருது. இதை பார்த்தா கிட்டத்தட்ட அப்படித்தான் ஒரு முயற்சி, தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே அப்படித்தான் ஒரு முயற்சி இருப்பதாக சிலர் கட்டுரைகளாக பத்திரிகைகள்ல எழுதியிருந்தாங்க. அதுல ஒன்றை மட்டும் நான் அதுல கோட் பண்றேன். 3 விதமான கருத்து கணிப்புகள் வருது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு. ஒன்று, அவங்க கடந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்கள்லயும் இந்தியா முழுக்க மேனுபேக்சர் பண்ணின அந்த கான்சென்ட், அது வந்து 400 இடம் கூட்டணிக்கு, 370 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு அவர்கள் நடத்திய பிரச்சாரத்தை அடியொற்றி வந்திருக்கின்ற 350 இடங்களுக்கு மேல பாஜக அப்படிங்கிற கருத்துக்கு எக்ஸிட் போல்ஸ். இன்னொரு இது வந்து யோகேந்திர யாதவ் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிட் போல் 250, 240 அப்படிங்கிற லெவல்ல பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வேற சில மாநில கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள். இது வந்து RSS விரும்பக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. ஏனென்றால் இது போன்ற முடிவுகள் வந்தால் மோடி ஷாவை ஒதுக்கி வைத்துவிட்டு ராஜ்நாத் சிங்கோ, நிதின் கட்காரியோ இன்னொரு தலைமையை பாஜக அரசுக்கு நிறுவி ஆட்சி அமைக்க முடியும் என்ற அவர்களுடைய கருத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புள்ள ஒரு முடிவு இது அப்படின்னு முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஒரு கணிப்பு இருக்கு. அது வந்து பெருநிறுவனங்களுடைய பார்வைகளுக்கு பெரும்பாலும் விரோதமானவை. பெருநிறுவனங்களை மட்டுமே நம்பி இருக்கின்ற இந்திய அறிவு சமூகத்தின் பார்வைக்கும் அப்பாற்பட்டவை. அமிர்த காலம் என்று இப்போது அழைக்கப்படும், மோடியால் அழைக்கப்படும் இந்த பீரியட் வந்து சமூக ஊடகங்களின் காலம். யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களின் செல்வாக்கு சாதாரண மக்களிடத்தில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு 270 இடங்கள் கிடைக்கும் என்று கணிக்கிறார்கள். அதுதான் நடக்கும் என்று அந்த கட்டுரை சொன்னது. இப்ப அதுல 240 வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்திருக்கு. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு மெஜாரிட்டியும் வந்திருக்குது. யோகேந்திர யாதவ் சொன்னதை போன்ற ஒரு சூழல் 240 அந்த ரேஞ்சில பிஜேபியும் கூட்டணி கட்சிகளுக்கு மீதி இடங்களுமாக அவர்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஆனா இது எல்லாமே இன்னும் ஆனந்த் சீனிவாசன் இருக்காரு, அவரை போன்ற தொடர்ந்து பேசலாம். அது எந்த திசையில போகும், இதே தலைமை தொடருமான்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கேன். திரு அர்ஜுனமூர்த்தி, முன்பே நீங்க குறுக்கிட விரும்புறீங்க சார். தலைமை இல்லைன்னா ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு உள்ளார்த்தமாக ஒரு விஷயம் தெரியும், மோதியோட தலைமையை எக்காரணம் கொண்டும் மாற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி நம்ம பேசி மோதி மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியை காமிச்சிக்கிறதுக்கு பயன்படுமே கூடிய உண்மையிலே மோதி தலைமைனால தான் இவ்வளோ பெரிய வெற்றியும் இவ்வளோ பெரிய விசுவாசமும் மக்கள்கிட்ட கிடைச்சதே அவரால் தான் கிடைச்சது. மோதி ஃபேக்டர் எங்களை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போது வெற்றி தோல்வின்னு வரும்போது இப்போ எங்களுக்கு அதிக பெரும்பான்மை இல்லாதனால தான் இன்றைக்கி ஒரு டிபேட் வந்து வேறு டிரெக்ஷன் போயிடுச்சு. இப்போ அதிக பெரும்பான்மை நாங்கள் ஒரு 250 320 எடுத்து வந்தோம்னா இந்த பேச்சு இப்போ 2019 இல்லை ஆமாம் 2019 303 எடுக்கும்போது இந்த பேச்சு வரல. இப்போது எப்படியுமே ஒரு 10 வருஷம் ஒரு கட்சி நடத்தி ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டில் இப்போ காங்கிரஸ் வந்து 10 வருஷம் ஆண்டுட்டு தோற்று போனாங்க. நாங்கள் தோற்று போகலை. தோற்று போகாமல் இப்போ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இப்போ பிரசிடெண்ட் யாரை கூப்பிட போகிறாரு? மோதியை தானே கூப்பிட போகிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பாராட்டவே யாருக்குமே விருப்பமே இல்லையே. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிரசிடெண்ட் யாரை கூப்பிடுவாருன்னா பிஜேபி எம்பிக்கள் கூடி அல்லது என்டிஏ எம்பிக்கள் கூடி யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள கூப்பிடுவார். மோதியை தானே தேர்ந்தெடுப்போம். இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நாங்கள் மோதிக்கா கேரண்டியில் தானே இந்த எலெக்ஷனே பார்த்துருக்கோம். அது எதுக்கு மாற்றணும்? இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் நான் வந்து அங்கீகாரமே இல்லை. இதில்
பட் எனியோ எல்லாமே இப்போ பேச்சு பொருளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி எடுக்காதனால தான் இவ்வளோ பேச்சு பொருளுக்கு வந்திருக்கோம். நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி எடுத்தால் அந்த பேச்சு இருக்காது. ஆனால் எங்களோட சந்தோஷம் என்னென்னா இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் தொடர்ந்து இப்போ இங்கே பாருங்கள், எல்லாருமே எதிர்ப்பு ஒரே கட்சி மேலே தான், பாஜக மேலே மட்டும்தான், உங்களையும் சேர்த்து பாஜக மேலே தான் எதிர்ப்பு. இந்த பாஜக மேலே இவ்வளோ எதிர்ப்பில் நாங்கள் போராடி இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம்னாவே தட் ஷோஸ் வெரி கிளியர்லி எங்களோட கால் ஊனியிருக்கோம். மக்கள் மனசில் வந்து தெளிவாக வந்து பாஜக தான் ஒரு பாதுகாப்பான அரசாங்கத்தை கொடுக்க முடியும், ஒரு வளர்ச்சி பாதையில் இந்த கட்சியை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரியில் எவ்வளோ கட்சி இல்லாமல் போயிருக்கு. இப்போ நாங்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ ஆட்சி அமைக்க கூப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கதே பெரிய வெற்றி இல்லை. இன்னைக்கு பதவி இழந்திருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் 24 வருஷம் சிஎம்மாக இருந்தவர் சார். 25வது அவரே நாங்க தோக்கடிச்சிருக்கோம் சார். அதுவே எங்களுக்கு பெரிய ஃபெதரின் ஒரு கேப் இல்லையா? அவரே தோக்கடிச்சிருக்கோம். 25 வருஷம் வந்தாரு ஃபெதரின் கேப். அதிகமா பேசுவாங்க, ஹிட்லருக்கு அதிகமா பேசுனாங்க, ராஜபக்சேக்கு எதிரா பேசுனாங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால இல்ல இன்றைக்கு கள நிலவரம் அப்படிதானே, சர்வாதிகாரத்துக்கு எதிராக தான் மக்கள் பேசுவாங்க. இதே ஹிட்லர் 2 முறை ஜெயிச்சு 3ஆவது முறை தோத்து போகலையா? அதே மாதிரி ராஜபக்சே. அதனால களம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும் கட்சிகள் இந்த மத்தியிலே ஆட்சி அமைக்கிறத விட மாநில கட்சிகள்லாம் இணைந்து ஆட்சி அமைக்கும் போது இது ஜனநாயகத்துக்கு நல்லதுதான் நம்ம பார்த்துட்டு ஆகணும். அதனால இன்னும் சொல்லப்போனா RSS போன்ற இயக்கங்கள் மோடி வருவதை வந்து தவிர்க்கிறாங்கிற ஒரு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசப்பட்டது. அது காரணமாக தான் மோடியினுடைய நிலைமை இப்போ வாரணாசியில் அவர் நம்ம குபேந்திரன் சார் சொன்ன மாதிரி 6000 ஓட்டு பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையாண்டு வாரணாசியிலே ஏற்பட்டது. ரொம்ப ஆச்சரியம். போன தேர்தலில் 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி இந்த முறை 5 லட்சத்தை தாண்டி வெற்றி பெறுவார் அப்படின்னு பிஜேபி அதுக்காக உழைச்சாங்க. இப்போ வந்து 1.5 லட்சமாக சுருங்கி இருக்கு. அவரால் மத்திய பிரதேசத்தில் யாருக்கு முதலமைச்சர் பதவி இல்லைன்னு சொன்னாங்களோ சிவராஜ் சிங் சௌஹான் 8.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு வரலாறு. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. திரு ஆனந்த் சீனிவாசன், இன்னைக்கு உங்கள் கட்சி ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு இதை கொண்டாடுது. இது கொண்டாடக்கூடிய காரணம் ஏற்புடையதா இல்லை, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஏன் காங்கிரஸ் கொண்டாடுதுன்னு பிஜேபி கேட்குது. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெற்றினா நீங்கள் 272 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா சார் சொன்னது கரெக்டு. இன்றைக்கி 2 நாளாக சோஷியல் மீடியாவில் சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, அமித்ஷாவும் மோடியும் கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா நிதிஷ்குமார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நேற்று சாயங்காலத்துலேருந்து இது வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு ஃபோன் போல. ஜிதின் ராம்ஜி ஒரு சீட்டு வச்சுருக்கிறாரு. ஜிதின் ராம்ஜியை கூப்பிட்டு நீங்கள் போய் நிதிஷ்குமார்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிற அளவு இன்றைக்கி மோடி இறங்கியிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு இன்னும் நான் வந்து என்டியோட இருக்கேன், டெல்லிக்கு வந்து புக்கே கொடுத்து நான் ஆட்சிக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு தனியாக தெலுங்கு தேசம் தனி மெஜாரிட்டி வந்துருச்சு. அவருக்கு பவன் கல்யாணமும் தேவையில்லை, அவருக்கு இவரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, மோடியும் தேவையில்லை, தனி அரசாங்கம் அது. அதனால் அதோடு இப்போ அந்த 290 சீட்டு வச்சுரு அந்த ஆட்சியில் ஒரு 7 சீட்டு வந்து ஏக்நாத் சிண்டே கட்சியோடது. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற நிலைமையில் இன்னும் ஒரு 3 மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ மகாராஷ்டிராவில் சரத்பவார் என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா, அந்த 7 பேர் இந்த பக்கம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதோட அவரோட நெவ்யூ அஜித் பவாரும் திரும்பி அவரோட சேர்ந்துருவாருங்கிறாங்க. இப்போ 290ங்கிறது 282 ஆறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு 4 நாளில். 282 சீட்டில் தான் இவங்க லீடிங்கு. 10 சீட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு வந்த மாதிரி எனக்கு தெரில, நிதிஷ்குமார் டெல்லிக்கு வந்த மாதிரி தெரியல. எல்லா மீடியாலையும் இவங்க கோடி மீடியா சொல்லாது, பட் எல்லா மீடியாலையும் என்ன வருதுன்னா சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து நிதிஷ்குமார் பிரதமர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறார்னு. இது மாதிரி ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஜெயலலிதா எப்படி வாஜ்பாயை படுத்தினார் நம்மெல்லாம் மறக்கலை. இந்த வாட்டி ஒரு வாஜ்பாய் இவரை மோடிக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நம்ம நிதிஷ் பாபுவை இந்த எலெக்ஷனில் எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தினார் மோடி. இதெல்லாம் நிதிஷ் மறந்துடுவாருன்னு அர்ஜுனமூர்த்தி கனவு காண்டார்னா அதெல்லாம் நியாயம். இப்போ வந்து 2 எலெக்ஷன் நடக்க போகுது உடனே. இந்த ஹரியானாவில் ஆல்ரெடி
மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருக்குது. கவர்னர் வந்து இவர் துஷ்யந்த் சௌத்தாலா கேட்டுட்ருக்காரு, நீங்கள் வந்து அவையை கூட்டுங்கன்னு. கவர்னர் முன்னாடி இருந்த ஆட்சியில் 400 சீட் இருந்த ஆட்சியில் 350க்கு மேலே இருந்த சீட்டில் அந்த கவர்னர் கண்டுக்காமல் இருக்கார். இப்போ நாளைக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே ஹரியானாவில் ஆட்சிக்கு வர போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் மகாராஷ்டிராலையும் ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா தைரியம் இருந்தால் அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்லணும், நாங்கள் வந்து ஹரியானா அசெம்பிளியில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஃபேஸ் பண்ணணும்னு. ஹிமாச்சல் பிரதேஷில் கட்சியை கவுக்க பார்த்தாங்க. அங்கே என்னடான்னா அந்த பை எலெக்ஷன் 6 பேரை குதிரை பேரம் பேசுவாங்க. அம்மையார் சொல்கிற குதிரை பேரம் பேசி வாங்கின 6 எம்எல்ஏல 4 எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிடுச்சு. ஸோ ஹிமாச்சலில் கட்சி விழப்போவதில்லை. ஆனால் விழப்போவது எதுனா ஹரியானா, மகாராஷ்டிராவில் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஆட்சி மாறிடும். இருக்கிற 8 எம்எல்ஏ எம்பி வந்து சரத்பவார் வந்து ஜாம்பவான். இந்த சைடு மாறிடுச்சுன்னா இருக்கிறது 282 சீட்டில் நிதிஷ் பாபுவும் நம்ம நரேந்திர மோடி அடுத்த பிரதமரா இல்லையா சார்? நரேந்திர மோடி அடுத்த மூன்றாவது டேர்மா அவர் பிரதமராக பதவியேற்க போறாரா இல்லையா? அது சொல்றதுக்கு 2 பேர் வேணும். நிதிஷ்குமாரும் சொல்லணும், சந்திரபாபு நாயுடும் தான் சொல்லணும். அது அர்ஜுன ராமமூர்த்தி சொல்லியோ மோகன் பாகவத் சொல்லியோ பிஜேபிக்காரங்க சொன்னால் போராது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ராஜ்நாத் சிங் தான் பிரதமர்னா அர்ஜுனமூர்த்தி சார் ஆமான்னு சொல்லி ஆனும். அர்ஜுனமூர்த்தியை சொல்லுங்களேன். இவங்க 2 பேரும் கிடையாதுன்னு சொல்லிட்டா பிஜேபி ஆட்சி அமைக்காதுன்னு சொல்லுங்களேன். நிதிஷ்குமார் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். இன்றைக்கி அதான் நிலைமை. இப்போ நேற்று வரைக்கும் ஆல் பவர்ஃபுல்லாக இருந்தார் பிஜேபி நரேந்திர மோடியால். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் சார். நீங்க வேணா பிரசூன் பாஜ்பாயோட சார் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நான் தான் ஃபோன் போட்டு கொடுத்தேன் சார். திரு ஆனந்த் 303 டிஸ்கஷன் இல்ல, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் கருத்து அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டை 10 ஆண்டு காலம் நடத்தின ஒருத்தர் கோயலிஷன் புல்ஸ் அண்ட் பிரஷர்ஸ்க்கு ஈடாகி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்க மோடி சம்மதிப்பாரா அப்படின்றது ஒன்று. பிஜேபி லீடர்ஷிப், இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப், ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? முதல்ல நிதிஷ்குமார் ஏற்றுப்பாரான்னு கேளுங்க குணா. சந்திரபாபு நாயுடு கேப்போ எடுத்துப்பாங்களா? அவரை பிரைம் மினிஸ்டர் சொல்லி தானே அவங்க தேர்தல் சந்திச்சாங்க. மோடி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி தானே அவங்க 2 பேரும் தேர்தல் சந்திச்சாங்க. சார் அரசியல் சந்திரபாபு நாயுடு எல்லா கட்சியிலையும் இருந்திருக்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்சி மாறினவர் தான் இவர் நிதிஷ்குமார். அவர் பேர் பல்டூ ராம்னு பேர். ஹிந்தியில் பல்டூ ராம் தான் மாறிட்டே இருப்பார். அதனால் நாக்குங்க அவங்க 2 பேருக்கும் நரம்பு கிடையாது. எப்படி வேணால் மாறி மாறி பேசும். நாளை காத்தால் ராகுல் காந்தி தான் ரொம்ப நல்லவருன்னு சொல்லலாம். இல்லாட்டா இந்தியாவுக்கு ஒரு தலித் கர்கே தான் பிரைம் மினிஸ்டர் ஆளானும் பேசலாம். அதனால் இன்றைக்கி யார் பிரதமர்னு டிசைட் பண்ணுற நிலைமையில் பிஜேபி இல்லை. உங்கள்கிட்ட 238 சீட்டு இருக்கலாம். ஆனால் 12 சீட்டு வச்சுருக்கிற நிதிஷ்குமார், 16 சீட்டு வச்சுருக்கிற சந்திரபாபு நாயுடு, 1 சீட்டு வச்சுருக்கிற ஜிதின் ராம்ஜிக்கு தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்விட்ச் ஆன்னா ஆனு, ஆஃப்னா ஆஃபு. சரத்பவார் ஸ்விட்ச் ஆன் பண்ணார்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அதனால் ஒரு தனி காட்டு ராஜாவாக 24 குஜராத்தில் 2 டேர்மும் 3 டேர்மும் இந்தியாவில் 2 டேர்மும் இருந்தவர் இன்றைக்கி ரிமோட் கண்ட்ரோல் சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ் பாபு கையிலையும் ஜிதின் மாந்தி கையிலையும் அந்த ரிமோட் இருந்து அவங்க ஆர்டர் இப்போ நம்ம ரிமோட் போட்டால் கார் மேலேயும் கீழையும் போகுமே, அது மாதிரி கார் ஆகிடுச்சின்னு அர்ஜுன ராமமூர்த்தி ஒத்துக்கிறாரு. இல்லாட்டா ஏன் நிதிஷ் பாபு வரல இன்றைக்கி? நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்தியா கூட்டணி எல்லா தலைவர்களும் டெல்லியில் சந்திக்கிறாங்க. சொல்லுங்கள் நிதிஷ்குமார் டெல்லிக்கு நாளைக்கு வராருன்னு. சரி சார். சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ஒரு ஃபோட்டோ. இருங்க, சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. டிகே சிவகுமாரும் சந்திரபாபு நாயும் கட்டி பிடிச்சி பேசி நடந்து போகிறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நிமிஷம். யார் டிகே சிவகுமார்? சந்திரபாபு சார் ஒரே நிமிஷம், என்னை பேச சொல்கிறாரு, நான் பேசுகிறேன். சார் சொல்கிறது லாஜிக்காக என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்க முடியும். இவங்க 2 பேரும் சப்போர்ட் வந்த பிறகு தானே அவர் பாரத பிரதமர் ஆவாருங்கலாம் சொல்கிறார். அது இப்போ டெக்னிக்கலாக அவர் சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் இதில் என்னென்னா,
எனக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் மேலே எனக்கு என்ன அபரிதமான நம்பிக்கை இருக்குன்னா, அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்க மோடி தலைமையை ஏற்றுக்குவாங்க. என்ன காரணம்னா, அவங்க 2 பேர் மனசுலையுமே என்ன தெளிவாக இருக்குன்னா, இந்து கூட்டணிக்கு போயிட்டு தான் நிதிஷ்குமார் இங்கே வெளியே வந்திருக்கார். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு சரியாக பண்ண முடியலன்னு தான் இங்கே வந்துட்டார். ஸோ திருப்பி இந்த பெண்டுலம் வேலை இங்கே போகிறது இங்கே பண்ணுறது பண்ணால் அவங்க லோக்கலில் வந்து அவங்க வீணாக போயிடுவாங்க. அது மாதிரி சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய எதிர்ப்பில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து இப்போ வெற்றிக்கு வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபேஸ் சேவிங் வேணும். ஏன்னா ஃபேஸ் சேவிங் இழக்கிறதுக்கு 2 அரசியல் தலைவர்களும் இந்த இதுக்கு போக மாட்டாங்க. இது ஒரு காரணம். மெயின் காரணம் சந்திரபாபு நாயுடு எனக்கு ரொம்ப காலமாக ஒரு புரிதல் இருக்கிறதுனால சொல்ல வரேன். அவர் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் கன்வீனராக இருந்தார். அப்போ இந்த மாதிரி கூட்டணியை காங்கிரஸ் வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணும்போது திமுகவும் அதில் அங்கம் வகிச்சாங்க. சந்திரபாபு நாயுடு தான் அது கன்வீனராக இருந்தார். எல்லாருமே அமைச்சர் பதவி எடுத்தாங்க. தேவகவுடாவும் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அதை நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு மூத்த தலைவருக்கும் ஒரு அனுபவசாலிக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு அரசாங்கம் நடத்துறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்படி ஒரு 30 பேர் 20 பேர் 15 பேரை வச்சு கூட்டு வச்சு வெறும் மோடி எதிர்ப்புக்காண்டி ஒரு அரசாங்கத்தை நடத்த போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய பின்னடைவு வந்து சந்திரபாபு நாயுடு பார்த்துருவார். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி அந்த அனுபவம் வந்து இதில் கிடச்சிருக்கு. அவருக்கு யூபிஏ கவர்மெண்ட்டில் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த தவறு அவர் செய்யவே மாட்டார். அவர் கண்டிப்பாக எப்படி 2014 வந்து மோடிஜி அவரை சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த தடவையும் இப்போ அவரை சப்போர்ட் பண்ணுவார். அவருக்கு வேணுங்கிற தேவைகளை டபுள் இன்ஜின் சர்க்காராக நடத்துறதுக்கு ஆசைப்படுவாங்களே ஒழிய பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் 2 பேருக்குமே ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணால் போதும். பாரதிய ஜனதா கட்சி மோடிஜியை மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும். இங்கே வந்து ராகுல் காந்தி ஹேண்டில் பண்ணும், சோனியா காந்தி ஹேண்டில் பண்ணும், அதுக்கப்புறம் இப்போ பத்தாக்குறைக்கு பிரியங்கா காந்தியை ஹேண்டில் பண்ணும், இங்கிட்டு போனால் வந்து எல்லாரையும் இங்கே திமுகவை ஹேண்டில் பண்ணும். எத்தனை கட்சியை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? இத்தனை கட்சி தலைவர்கள் எல்லாம் சாதாரண ஆளுகள் எல்லாம் தலைவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஊர்ஜிதமான பிளேஸ் இருக்கு. இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணி அவர் தலை சுற்றி கீழே விழுகிறதுக்கு பேசாம மோதிக்கிட்டே சரணடைஞ்சு மோதியோட சேர்ந்து மோதியோட கவர்மெண்ட் நடத்துவார். இல்ல சரணடைகிறதுனா வேற இது மாதிரி இப்படி போய் தெரியும் சார். அவருக்கு ஒரு அனுபவசாலி சார். சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய அனுபவசாலி. அவர் இன்னைக்கு அழுதுன்னு அழுதுருக்காரு. ஏன்னா அனுபவத்தோட வெளிப்பாடுல அவ்வளவு அழுதுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவசாலி இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டாரு. இப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணி நம்ம வேணா மோடி எதிர்ப்பை தொடர்ந்து இந்த டிவியில மோடி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும், அதை வேணா தொடர்ந்து இன்னைக்கும் பண்ணலாம். பிகாஸ் கொஞ்சம் ஒரு 50 சீட்டு கம்மியா போனதுனால வாய்ப்பா இருக்கு எல்லாருக்கும். அந்த வாய்ப்பை நீங்க என்ஜாய் பண்ணிக்கங்க. இன்னைக்கு மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பே இருக்காது யாருக்குமே. அது எனக்கு தெரியும். 2 மாசத்துக்குள்ள இந்த 50 கூடிருன்றீங்க. ரைட். திரும்ப அந்த பாயிண்ட் தான் வந்து நிக்கிறீங்க. திரு ராஜீவ் காந்தி, தமிழ்நாடை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சில விவாதங்களை பண்ணலாம். இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன செய்தியை இந்த முடிவு சொல்லுது? தமிழ்நாடு வந்து எப்போதும் பெரியார் மண் என்பது மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இன்னும் மதச்சார்பின்மையுடைய பாதுகாப்பான மண் நிரூபித்திருக்கிறது. நேற்று முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள். இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, கலைஞர்களுக்கு இந்த வெற்றியை வந்து காணிக்கையாகிறாங்க. ஏன்னா தனிப்பட்ட ஒரு கலைஞர் இல்லை, ஒரு தத்துவம், சமூக நீதி சார்ந்து, மொழி சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து தொடர்ச்சியாக வைக்கிற வாதங்கள். நீங்கள் சோசியல் மீடியாவில் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் மதச்சார்புமிக்கு எதிராக ராஜீவ்காந்தி பேசிட முடியாது. தனிப்பட்ட ராஜீவ்காந்தி கருத்து சொல்ல முடியாது. அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி மதச்சார்பின் ஆதரவான கட்சி. அதனால தான் மதச்சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா தொகுதிகளிலும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்த கோயம்புத்தூர் சொல்லிட்டு பார்த்தேன். சிங்கானூருங்க தொகுதியில் ஒரு சுற்றில் வந்து அண்ணாமலை 329 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே சுற்றில் எங்கள் வேட்பாளர் கனகராஜ் ராஜ்குமார் 7708 ஓட்டு வாங்கியிருக்காரு. சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள் குறைவான பகுதியில் அவர்கள் இந்த கூட்டணி மீது நம்பிக்கை இருக்குது இல்லவா? தன் இறைவனை தொழுகிற போது தன் நிம்மதியாக ஒரு தொழுகை நடத்தணும், அதுக்கு எதிராக பாஜக நம்புகிறாங்க. அதேபோல் ஒடுக்கப்பட்ட அருந்ததி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருவாரியான மக்களும் இங்கே வந்திருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை இந்த வெற்றி ஒரு மதச்சார்பின்மைக்கு மாண்பு முதலமைச்சர்களுடைய சமூக தத்துவத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, இனிமேல் வர கட்சி எடப்பாடி வந்து ஒரு 20% வாங்கியிருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் தனித்திருந்த கட்சி ஒரு இடத்துல கூட டஃப் கொடுக்க முடியல. அதாவது தேமுதிகவுடைய வேட்பாளர் மரியாதைக்கு பிரபாகரன் கொடுத்த டஃப்பை கூட
சேலம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியுடைய வேட்பாளர் கொடுக்கல, கொங்கு மண்டங்க கோட்டையன் கோயம்புத்தூரில் 3ஆம் இடத்துக்கு போகிறார். கோயம்புத்தூர் தான் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலில் 10க்கு 10 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுகவால் இந்த தேர்தலில் கோவையில் பூத் ஏஜென்ட் கூட இல்லாத கட்சின்னு வேலுமணி பிஜேபி விமர்சித்தார். நம்ம பிஜேபி திரும்ப திரும்ப விமர்சிக்கிறீங்க. இந்த சொல்லாடல் நீங்களான உரையாடல் ஒருவேளை ஆந்திராவுக்கு போகுமான்னு தெரியல, பீகாருக்கு போகுமான்னு தெரியல. மரியாதைக்குரிய தெலுங்கு தேசத்துடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை, அதாவது வெளியிலிருந்து வேலுமணி நான் என்னோட கேள்வி கோயம்புத்தூர் ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூருக்குள்ள அண்ணாமலை 3வது இடத்துக்கு தான் போவார், அவங்க எங்களுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்லாம் அதிமுகவுடைய முன்னணி தலைவர் சொன்னார். ஆனால் தேர்தல் நாளில் அவங்க ஆக்டிவாக இல்லை. அதிமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான ஓட்டு வாங்கி ஒட்டுமொத்த அதிமுகவுடைய வாக்காளர்களை பாஜக கபலீகரம் செய்திருக்கிறது. இதை நான் இது ஆரோக்கியமாக பார்க்கல. இல்லை, சேலத்தில் அது நடக்கலை, நாமக்கல்லில் நடக்கலை. நாமக்கல்லில் அதிமுக வலிமையான ஓட்டு வாங்கியிருக்கு, நெருங்கி வந்திருக்கு. சேலத்தில் அதே மாதிரி சேலம் தொகுதியில் வந்திருக்கு. ஆனால் பொள்ளாச்சிலையும் கோயம்புத்தூர்லேயும் அதிமுக தன்னுடைய வாக்குகளை வாங்கலை. அவங்க வேலை செய்யலையா, இல்லை அவங்க வாக்காளர்கள் ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா? நீங்கள் அந்த தொகுதியில் வேலை செஞ்சதுனால சிண்டேக்கில் உருவாக்கலாம் என்று பாஜக நினைத்தது. சிண்டேக்கில் வேண்டாம், அண்ணாமலையிலே போதும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. அவ்வளோதான், அதான் சொல்ல முடியும். இதுக்கு அது இன்னொரு உள்கட்சி விவகாரம். நான் அதை ஸ்போக் பர்சனாக கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்குது. தனித்து நின்ற சீமான் நாம் தமிழர் 5 விழுக்காடை தாண்டலை. இங்கே இருக்கக்கூடிய அதாவது இது வரைக்கும் 6-7 விழுக்காடு வச்சிருந்த பாஜக 10 விழுக்காடு தான். வெறும் 4 விழுக்காடுக்கு தான் இவ்வளவு கலவரம். இத்தனை முறை நாட்டுடைய பிரதமர் கோயம்புத்தூர் முற்றுகையிட்டு ஒரு 8 தொகுதி முற்றுகையிட்டு கடைசி வேண்டாம் பிஜேபி நம்ம மேலெழுந்த வாரியாக பார்த்தா அது ஒரு கோவை, சென்னை, நெல்லை இந்த மாதிரி இடங்களில் கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தவிர பேர் தெரியாத அல்லது 2ஆம் கட்டத்தில் நின்றவர்களில் 20 இடங்களுக்கு மேலே டெபாசிட் இழந்திருக்காங்க. கேபி ராமலிக்குமே டெபாசிட் கிடைக்காது. பலருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு திமுக தன்னுடைய 40க்கு 40ன்ற ஒரு ஹிஸ்டாரிக் ஆளுங்கட்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்டி இன்கம்ஸ் இல்லாமல் ஆளுங்கட்சி. அதான் சொன்னல, நாங்கள் சில பெனிஃபிஷரி திட்டத்தை சமூக நலத்திட்டங்களை கொண்டு வருகிற போது இதே பாஜக ஓசின்னு விமர்சனம் செஞ்சாங்க. இது இவங்க தேவையில்லாத திட்டங்கள்னாங்க. ஆனால் அதே திட்டங்களை அவங்க மாநில மேனுஃபேக்சரில் பாஜகவே சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குதுன்னா முதலமைச்சருடைய உழைப்பு, திட்டமிடுதலும் ஒரு தத்துவார்த்தம் தான். தொடர்ந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லணும், மாநிலங்கள் தான். இன்றைக்கி அதே மாநில கட்சியாக வலுவாக்கக்கூடிய தெலுங்கு தேசத்தைக்கு ஜனதாதளத்தை பாஜக நிற்கிது. ஒரே நாடு ஒரே சட்டம் பேசின பாஜக மாநில கட்சியெலாம் சேர்ந்து ஆட்சி ஆளுவோம். இந்த தத்துவத்துக்கு விதையை தமிழ்நாடு போட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா ஊடகம் பார்க்குறோம், தமிழ்நாடு மட்டும் தான் க்ளீன் ஸ்வீப்பர். ஒரு நிமிஷம், குபேந்திரனுடைய கருத்து கேட்டு திரு குபேந்திரன், தமிழ்நாடு தேர்தல் சம்பந்தமாக உங்கள் பார்வையை கேட்கல. தேசிய அரசியல் பற்றி பேசியிருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். தமிழ்நாட்டில் இது என்ன தாக்கத்தை தரும்? அதாவது தமிழ்நாட்டில் இந்த மண் எப்பேற்பட்ட மண் என்று தொடர்ந்து நிரூபித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறையும் பாஜக இங்கே வரும்போதெல்லாம் என்ன பிரச்சாரம் பாருங்கள். மோடி அவர்கள் பிரச்சாரத்தை முடித்து விட்டு கூட விவேகானந்தர் பாறைக்கு தான் வந்தார். ஒரு 3 நாள் தியானம் இருந்தார். உடனே எங்கே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி வெற்றி பெற போகுது பாருங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையில் நான் உங்கள் டிபேட்டில் உங்களுக்கு தெரியும், நான் வந்திருக்கிறேன், பல டிபேட்டில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடுவதால் மட்டுமல்ல, பாஜக கூட்டணி வைத்தால் மட்டுமல்ல, இந்த பாஜக ஆட்சியை வேண்டாம் என்பதற்காகவே 39 தொகுதிகளில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகள் வெல்லப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக திமுக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை நான் சொல்ல, திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏனென்றால் இத்தனை நலத்திட்டங்களை கொடுத்தும் வாக்கு வங்கி உயரவில்லை. 50, 59, 57 வந்திருக்கு. அப்போது நலத்திட்டங்களை வாரி வாரி கொடுத்த திமுகவுக்கு மக்கள் சாரியாக ஓட்டு போட்டிருக்கணும், வரல. ஆனால் அதை விட எது மேலோங்கி நிற்கிறது என்றால் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. அது இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சுகளை பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாளர்களை பாஜக விரும்பவில்லை. அதாவது மோடி என்ன பாணியில் இருந்தாரோ மாநில தலைவர் எப்படி தான் இருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற ஒருத்தர் கவர்னராக இருக்கார், சிபி ராதாகிருஷ்ணன். அவர் சில மாதங்களுக்கு முன்பு கவர்னர் ஆவதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அந்த ஒரு கவர்னர் ஆகும்போது அந்த மேடையில் பாராட்டு விழாக்காக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே ஜெயிக்கணும்னா வேலுமணி கரத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்ன்றார். அப்போது ஒரு மாநில கட்சி உதவி இல்லாமல் பாஜகவால் கால் ஊன்றவே முடியாது. இந்த யதார்த்தத்தை ஒரு கிஞ்சித்தும் உணராமல், கொஞ்சம் கூட மதிக்காமல், எல் கணேசனுக்கு தெரியாத உண்மை,
தமிழிசைக்கு தெரியாத உண்மை, பொன்னாருக்கு தெரியாத உண்மை, சிபி ராதாகிருஷ்ணன் தெரியாத உண்மை, ஏதோ இவர் மட்டும் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லா தொகுதியிலும் போட்டியிடுகிற எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறும். அது பேச்செல்லாம் மக்களை ஒரு அயற்சி அடைகிற, கோபம் அடைகிற, வெறுப்பூட்டுகிற பேச்சாக தான் அண்ணாமலையின் பேச்சு இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்யும்போது என்ன சொன்னார்? தமிழ்நாடு ஆன்மீக பூமி. உண்மையில் ஆன்மீக பூமி தான். அதாவது இந்திய அளவில் அதிகமான கோயில் நகரம் கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுடைய தாத்பரியம் என்ன? திராவிடம் ஏன் ஜெயிக்குதுங்க? நீங்கள் கோயில் கட்டுறோம், நெத்தியில் சூரிய லைட் அடிக்கிறோம், அப்படி இல்லை. வா படி, காலையில் டிஃபன் போடுறோம் படி, கம்ப்யூட்டர் தரம் படி, ஷூ தரம் படி, பாடப்புத்தகம் தரம் படி, பேக் தரம் படி, சைக்கிள் தரம் படி. அப்படியா படித்து முடிச்சிட்டியா, உனக்கு மேற்கொண்டு படிக்கணுமா, 1000 ரூபாய் தரம் படி. சரியா, மேலே படிச்சுட்டு ஐஏஎஸ் யூபிஎஸ்சிக்கு போகணுமா, வா அதுக்கு ஒரு தங்குற இடம், அதுக்கு பணம், படி. இப்படி படி படி என்று சொல்கிற திராவிட கட்சிகளை பார்த்து, திமுகவை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த கட்சியால் தான் நாடு குட்டிச்சவராக போச்சு, இந்த கட்சி உங்களை காப்பாற்றாது, நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோம். பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோம் என்று சொல்கிற இந்த பாஜகவுடைய தந்திரம் இருக்குல்ல, மிகப்பெரிய மோசடியான தந்திரம். என்னென்னா, நீங்கள் 10வது இடத்துல இருக்கிற இந்தியாவை 5வது இடத்துக்கு கொண்டு விட்டோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 3வது இடத்துக்கு கொண்டு வந்து விடுவோம். இது அப்படியே பேசி பேசி மக்களை ஏமாத்துனீங்க. என்ன பிரயோஜனம்? அதாவது மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கிற மக்கள் கிட்ட இருந்து 22,000 கோடி ரூபாயை பறித்தீர்கள். ஒரு 500 ரூபாய் கூட வச்சிக்க முடியாத ஒருத்தர் ஏழை இருக்கான்னா அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்தீங்க. நன்றி சார். ஏடிஎம்கே என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே 2வது இடமா? ஏடிஎம்கேவை சேலஞ்ச் பண்ற இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சா? இல்லை பிஜேபி 2வது இடத்துல இப்போ வந்திருக்கிற அந்த 7-8 இடங்களை வைத்து கொண்டெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துட முடியாது. அதிமுக சில நேரங்களில் சில செய்த தவறுகளால் கூட்டணி சரியாக அமைக்க முடியவில்லை, அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி அதிமுக மிகப்பெரிய கட்சி தான், மறுக்க முடியாது. அவர்கள் வாக்கு வங்கி எவ்வளோ என்று ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, அது நாளைக்கு காலையில் முழு விவரம் தெரியும். சில நேரத்தில் இப்போ 2 இடத்துல அதிமுக பாஜக 2 ஓட்டை கூட்டி வச்சுட்டு இவர்கள் வந்திருந்தால் வெற்றி பெறலாம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் நம் கட்சி இருக்காது, அழிந்துவிடும் என்பது உண்மையை தெரிந்து கொண்ட எடப்பாடி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருக்க வேண்டும் என்ற உண்மைக்காக அந்த கட்சி எடுத்த முடிவை வரவேற்கணும். நன்றி நன்றி. இதே நிறைவு கருத்தா எடுத்துக்கிற திரு ஜவஹர் சுருக்கமாக. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாதத்துக்கு இடமில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டி என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கிறது. நீங்கள் கோவையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடங்களா 9 பூத்துக்களில் அண்ணாமலைக்கு ஒவ்வொரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கிறதா நான் பார்த்தேன். 9 பூத்துலேயே அது உறுதியான தகவல் இல்லை இருந்ததை பார்த்தேன். அதிமுகவை கபலீகரம் பண்ணணுங்கிற அதிமுகவோட கூட வாங்கியிருக்கிறாங்கன்றது தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இல்லை, அவர் ஒரு பெரிய பிம்பமாக காட்டப்பட்டு ஒரு மாநில தலைவருக்கும் ஒரு ஐடி விங்கினுடைய தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது அதிமுகவை கபலீகரம் பண்ணணுங்கிறது பிஜேபியினுடைய எண்ணம். அந்த எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் தேர்தலுக்கு பிறகு டிடிவி தான் அதிமுக, ஓபிஎஸ் தான் அதிமுக என்றெல்லாம் பேசினார். இன்றைக்கு டிடிவியும் ஓபிஎஸ் என்ன நிலைமைக்கு ஆகியிருக்காங்க இவங்களை நம்பி என்று தெரியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை முன்னிறுத்தி இந்த தேர்தல் களத்தை பார்த்தோம். அதன் மூலம் 25% ஓட்டுக்களை பெற்றுவிட்டோம். இது முழுக்க முழுக்க அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை எடப்பாடியாருக்கு என்பதே நிரூபிச்சிருக்கு. இல்லைன்னு வைங்க, கூட்டணி இருந்தேன்னு வைங்க, இந்த ஓட்டுக்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கிடைச்ச ஓட்டு, இது மோடி கிடைச்ச ஓட்டு, அண்ணாமலை கிடைச்ச ஓட்டு அப்படின்ட்டு எங்களை மீண்டும் திசை திருப்பி 3வது இடத்துக்கு அவர்கள் கபலீகரம் செய்வதற்கான அந்த நோக்கத்தை நாங்கள் முறியடிச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ ஈடியை வச்சு மிரட்டினாலும் எதை வச்சு அச்சுறுத்தாலும் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். இந்த தேர்தல் களத்திலும் சரி, இனிமேல் வரக்கூடிய தேர்தல் களத்திலும் தனித்து போட்டியிடுவோம், அதன் மூலம் வெற்றி பெறுவோம் என்பதை இது முன்னோட்டமாக இந்த தேர்தல் களத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் அமைச்சிருக்கார். இந்த முன்னோட்டம் 2026 மாபெரும் வெற்றியை எங்களுக்கு கொடுக்கும். உங்கள் நிறைவு பார்வை சார். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தபடிக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. கிட்டத்தட்ட 54 லட்சம் ஓட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களோட அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு 6-7 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசமாக இருக்குது இப்போ வரைக்கும். அதை பார்க்கும்போது அதிமுகவா இதுவா நம்ம பாஜகவா 20% மேலே சார். இல்லை, டோட்டல் பாருங்கள் சார், போய் டோட்டல் பாருங்கள். காலையில் எல்லா டேட்டாவும் ஸோ காலையில் வந்துடும்.
ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஆர்வப்பட்டதே என்னென்னா 2026க்கு எங்களுக்கு களம் அமையணும்னா இந்த எலெக்ஷன் வந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்தாகணும். அதை டெஃபினட்டாக ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கோம். நோட்டா கட்சின்னு இனிமேல் சொல்வதற்கு தமிழகத்தில் யாருக்கும் வாய் வராதுங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். நன்றி. திருத்தியாக முதல்ல ஒரு செய்தி, தொடக்கத்திலிருந்து பரகல பிரபாகரன் சொல்லிக் கொண்டிருக்கிற எச்சரிக்கையை மறந்துடாதீங்க. இப்போ தேர்தல் முடிவுகள் வரும்போது மீண்டும் அந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? மோடியும் அமித்ஷாவும் எளிதில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல, அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். முடிவு நெருங்க நெருங்க அவர்கள் மோசமானவர்களாக மாறுவார்கள். எதை செய்தாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்வார்கள். ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பிலிருந்தே இந்த ஆணையத்தை அமர்த்துவதிலிருந்து மற்ற ஒவ்வொரு வகையிலும் இந்த மோசடி தொடங்கிவிட்டது. இது ஒரு அன்ஈக்குவல் ஃபைட் தான். எந்த அளவுக்கு பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் அது ஒரு சார்பாக தங்களுக்கு ஆதரவான அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி பெற்ற வெற்றி தான். இதை எதிர்த்து தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அண்டா கூட்டணியினுடைய வெற்றி என்று கருதப்படுவது ஒரு சார்பியல் வெற்றி. இவங்களுக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. எனவே இன்னமும் பிரச்சனை முடிஞ்சிடல. நாளைக்கு தான் திரும்ப கூட போகிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, இந்த முன்னிலையெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, இதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கும் குடிமை சமூக அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிற கடமை என்னன்னா, மிக எச்சரிக்கையோடு விழிப்போடு இருக்கணும். எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதற்கான தயாரிப்புகளையும் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு எச்சரிக்கை. நன்றி திரு பாலச்சந்திரன். இல்லை, இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த ஒரு தேர்தலில் சில இடங்களை பெற்றோம், அவங்க சில இடங்களை இழந்தார்கள் என்பதோடு பாசிச எதிர்ப்பு போராட்டம் முடிந்து போய்விடவில்லை. இந்த தேர்தல் இடையில் வந்த ஒரு களம்தான். இதற்கு முன்பும் பாசிசத்துக்கு எதிராக போராடினோம், இதற்கு பிறகும் போராட வேண்டியிருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் போராட வேண்டியிருக்கும். ஏன்னா பாசிசம் அதிகாரத்தை இழக்க இழக்க அதிக வெறி பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று அதை விடுவதில்லை. பாஜக ஓய்வை விரும்பினாலும் RSS அதை விடாது. புதிய புதிய சூழ்ச்சி திட்டங்களைத்தான் கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு எதிராக மக்கள் விழிப்போடு இருக்கணும். விழிப்பில் மிக முக்கியமானது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த பாசப்போக்குக்கான சில மூல காரணங்களை, குரோனி கேபிட்டல், சூப்பர் ரிச், இந்த நியோ எக்கனாமிக் பாலிசியில் ஏற்பட்ட பிழைகள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. நன்றியா. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துகிற கோரிக்கையை மக்களாகிய நாம் எழுப்பணும். அதன் மூலமாகத்தான் பாசிசம் மீண்டும் தலை தூக்குவதை தடுக்க முடியும் என்ற எச்சரிக்கை உணர்வை தான் நம்ம தொடர்ச்சியாக நன்றி திரு பாலச்சந்திரன். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுக வந்து தன்னை மீள் உருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க வந்து EPS வந்து அண்ணாமலை எதிர்த்த அளவுக்கு பாஜக தில்லி தலைமையை எதிர்க்கவும் இல்லை, மோடி அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் வைக்கவும் இல்லை. இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். அந்த நேரத்தில் திமுகவை பற்றி காமாசோமான்னு கொஞ்சம் பேசினாருங்கிற தவிர வேறு ஒன்றும் செய்யலை. இப்போ இங்கே வந்து அதிமுக தன்னுடைய எதிர்க்கட்சி என்கிற கடமையை ஆற்றவில்லை என்றால் பாஜகவுடைய வளர்ச்சி வந்து தடுக்க முடியாதபடி போயிடும். மேற்கு வங்கத்தில் வந்து இவங்க மம்தா பானர்ஜி வந்து கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட்களை காலி செய்வது தான் முதல் நோக்கம்னு சொல்லி காலி செஞ்சாங்க. ஆனால் எப்பயுமே ஒரு நல்ல வலிமையான ஆளுங்கட்சி இருக்கும்போது வலிமையான எதிர்க்கட்சி இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த கேப்பை வந்து பிஜேபி வந்து ஃபில்லப் பண்ணாங்க. அடுத்து அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே மத துவேஷங்களை கிளப்ப பார்த்தாங்க, இங்கேயும் அதையெல்லாம் முயற்சி பண்ண பார்ப்பாங்க. அடிப்படை நோக்கத்தில் இவங்க மாறவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து மக்கள் நலன்கிறது குறிக்கோளே கிடையாது. எதையாவது பேசி எதையாவது குழப்பி நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு பக்கத்தில் உள்ளவங்கள வளர விடணும். இதான் இவங்க 10 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க. அதையே தொடர்ந்து பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த ஆபத்து நடந்துடக்கூடாது. அனைத்து இந்திய அளவில்னு சொல்லி பார்த்தா குறிப்பிடத்தக்க அளவு காங்கிரஸ் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. எதிர்க்கட்சிகள் வந்து இவங்களுக்கு ஒரு செக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இன்னும் செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் அப்படிங்கிறத காங்கிரஸ் உணர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான சிக்னல். அவ்வளோதான். நன்றி திரு ஜென்ராம். ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி 5,09,000 ஓட்டு வாங்குறாரு. அதுக்கு எடுத்து வாங்குற OPS 3,42,000, ஏறத்தாழ 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். அது ஒரு கூறு. அதை விட ஜெயபெருமாள் அதிமுகவோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் வாங்கினது 1 லட்சம் ஓட்டுக்கு கீழே. 5 லட்சம் முஸ்லீம் லீக், 3 லட்சம் OPS. அப்போ அதிமுக தொண்டர்கள் OPS நின்ன தொகுதியில் OPSக்கே போட்டாங்களா?
அதிமுகவோட தொண்டர்கள் 1 கோடி தொண்டர்கள்ன்றவங்க வந்து 1.5 கோடி தொண்டர்கள் அந்த தொகுதியில் ராமநாதபுரத்தில் வெறும் 99,780 தானா அப்படின்றது ஏடிஎம்கே யோசிக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று, தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் 5,69,000, அடுத்து வந்த டிடிவி தினகரன் 2,89,000, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாராயணசாமி அதிமுகவோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. இந்த அதே நாமக்கலுக்கு போகும்போது 28,000 தான் வித்தியாசம். அதிமுக 4.25 லட்சம், கோமாதேக 4.5 லட்சம். தென் தமிழகத்தில் அதிமுக கணிசமாக வாக்குகளை இழக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று. நீங்கள் நிறைவாக சொல்ல விரும்புகிற கருத்தை சுருக்கமா? தென் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வெல்லக்கூடிய ஒருவர்னு யாரை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். தங்களுடைய அமைப்புக்கு வாக்களிக்கிறதை விட அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக பாப்புலராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் வாக்களிக்கிறார்கள். அதை ஊக்குவிக்கும் விதமாக ஓபிஎஸும் தினகரனும் மேனேஜ்மெண்ட், போல் மேனேஜ்மெண்ட்ல சிறப்பான பணிகளை செய்திருக்க கூடும். அதுவும் ஒரு அதிமுகவுக்குன்னு ஒரு பேஸ் ஓட்டு இருக்கும்ல, ரெட்டை இலைக்குன்னு, அந்த ஓட்டே எரோடான மாதிரி தெரியுதே. அந்த இலைக்காக இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த ஓட்டுகளை அவர்கள் இழந்தார்கள்னு சொல்ல முடியாது. அது இன்னொரு தேர்தல் வந்தா அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய பேஸ் ஓட்டு வந்துவிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த தலைமைக்குள்ள இருந்த போட்டியை வைத்து தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மேல இவர்களிடமிருந்து விலகி சென்றது வந்து நிர்வாகிகளும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களுமாக இருக்கலாம். பரந்த தொண்டர்களும் ஆதரவு வாக்குகளும் அவர்களை அதிமுக கருதி கூட வாக்களிக்கலாம் அப்படின்னு அதை பார்க்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டு தேர்தல் தொடர்பாக 40 தொகுதிகளிலையும் சிறப்பாக வெற்றிக்கான வழியை நடத்தி அந்த கூட்டணிக்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி தேடி தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வது நம்ம நன்றி. திரு ஆனந்த், சுருக்கமா நிறைவு பார்வை. இது வந்து ஒரு அவர் பாலசார் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். இது வந்து ஒரு ஓடி வந்து நம்ம ஒரு மூச்சு பிடிச்ச மாதிரி தான். ஃபாசிசம் இதோட போயிடுச்சுன்னு நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒரு 7-8 வருஷமாக நடத்திட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் தொடரணும். இது டெஃபினட்டாக பிஜேபியை கம்ப்ளீட்டாக ஆட்சியிலேருந்து எடுக்கிற வரைக்கும் இது நடக்கணும். இதில் என்ன நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்னா, ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை இனிமேல் மாற்ற முடியாதுங்கிறது தெளிவாயிடுச்சு. தட் இஸ் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பட்டத்த ஆளுகளை 2வது கிளாஸ் சிட்டிசனாக இவங்களால ஆக்க முடியாது. அது வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நன்றி சார். நன்றி. திரு ராஜு. பாசிசம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, இந்தியா வென்றிருக்கிறது. அதுதான் எங்களுடைய இந்த முழக்கமாக பார்க்க விரும்புகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய சமூக நீதி தத்துவமும் மாநில உரிமையும் மீண்டும் இந்தியா விவாதப் பொருளாக இருக்கிறது. மிக குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மீண்டும் மாநில பாதைக்கு திரும்பி இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் போன்ற அந்த ஸ்டேட் லீடருக்கு உண்மையிலேயே நாங்கள் தமிழ்நாட்டில் பற்ற வைத்தட்டி உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. எப்பவும் யூபியும் தமிழ்நாடும் ஒன்றாக இருந்தால் இந்தியாவை சாதிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் பார்வை. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.